ஜெபம் செய்வோம். எல்லாம் வளங்கள் பெய்யும். மகிமை நிறைந்த தேவனே, வல்லமையுள்ள கர்த்தாவே, இந்த நல்ல ஆராதனை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. கடந்த வாரம் முழுவதும் தேவனாய் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எங்களை தாங்கி வழிநடத்தி ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்தில் வந்து உங்களை நாங்கள் ஆராதிக்க, உங்களை துதிக்க, எங்களுக்கு கொடுத்த நல்ல ஜீவன் சுகம் பலனுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, ஆவியோடும் உண்மையோடும் முழு இருதயத்தோடு உண்மை ஆராதிக்க எங்கள் எல்லாருக்கும் கிருபை செய்யுங்கப்பா. எங்களுக்கு பலன் தாங்க ஆண்டவரே. சத்துருவை ஜெயிக்க பலன் கொடுத்த தேவன் ஆண்டவரே, வெற்றி முழக்கத்தோடு உண்மை ஆராதிக்க ஆர்ப்பரிக்க எங்கள் எல்லாருக்கும் பலன் தாங்க. ஆவியானவரே, இந்த ஆராதனை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் பாடுகிற பாடல்களை உணர்ந்து பாட எங்கள் எல்லாருக்கும் உதவி செய்யுங்கப்பா. ஏனோதானவென்று ஆராதனையில் இல்லாதபடி, சத்துருவுக்கு நாங்கள் இடம் கொடுக்காதபடி, தேவனாகிய கர்த்தருடைய நாமத்திலே சத்துருவை ஜெயிக்க இந்த நாளிலே ஆவியானவர் எங்களுக்கு பலன் தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆராதனையின் துவக்கம் முதல் கடைசி வரைக்கும் ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாடி எங்களை ஆசீர்வதித்து புதிய அபிஷேகத்தினால் அபிஷேகித்து எங்களை தாங்கி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். உட்காரும். உன்னத பாடல்கள் 1237வது பாடல். இயேசு என் அஸ்திவாரம், ஆசை எனக்கு அவரே என்ற பாடல். 1237வது உன்னத பாடல்கள். இயேசு என் அஸ்திவாரம், ஆசை எனக்கு அவரே. இயேசு என் அஸ்திவாரம், ஆசை எனக்கு அவரே. நேசமோசி பாருதல், இயேசுவில் கண்டேன் ஞானம். நேசமோசி பாருதல், இயேசுவில் கண்டேன் ஞானம். என்ன மதுரம் அவர் நன்னய நாமச்சுவை, என்ன மதுரம் அவர் நன்னய நாமச்சுவை. என்னகத்தில் நினைத்தால் இன்னல் பறந்திடுமே. என்னகத்தில் நினைத்தால் இன்னல் பறந்திடுமே. பஞ்சம் பசியுடனே நெஞ்சும் துயர் வந்தாலும், பஞ்சம் பசியுடனே நெஞ்சும் துயர் வந்தாலும், அஞ்சேரின் நிறையன் பஞ்சம் ஏசிருக்கையில். அஞ்சேரின் நிறையன் பஞ்சம் ஏசுவிற்கையில். லோகம் என்னை எதிர்த்து போவென்று சொல்லினோம். லோகம் என்னை எதிர்த்து போவென்று சொல்லினோம். சோகம் அடைவேனே என் இகன் எனக்கு இருக்க. சோகம் அடைவேனே என் இகன் எனக்கு இருக்க. வியாதிகளால் என்ன காயம் கெட்டு போயினும், வியாதிகளால் எந்த காயம் கெட்டு போயினும், மாயத் தோற்றத்தை மாயத் தோற்றத்தை நாயகன் மாற்றிடுவார். பாவத்தால் என்னில் வந்த சாபக்கரைகள் மாற்றி, பாவத்தால் என்னில் வந்த சாபக்கரைகள் மாற்றி, சோபித நிதியோடை ஆபரணமாயிவார். சோபித நிதியோடை ஆபரணமாயிவார். என்னென்ன மாயலோக கண்ணல் என்னில் வந்தாலும், என்னென்ன மாயலோக கண்ணல் என்னில் வந்தாலும், முன்னம்
நம்பிக்கை தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கையே யார் தான்? நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. நம்மளுக்கு தெரியல, அந்த நம்பிக்கைங்கிற வார்த்தை அடிக்கடி நம்ம பயன்படுத்துகிறோமா இல்லையா? நமக்கு ஆதாரமாக பலவிதமான நம்பிக்கைகள், பலவிதமான நம்முடைய தொழில், நம்முடைய முதலாளிகள், நாம் யாரை சார்ந்திருக்கிறோமோ அவர்கள் நிறைய இருக்குது. பணத்தை நம்பி இருக்கிறோம், இதெல்லாமோ நம்பி இருக்கிறோம், நம்முடைய அழகை நம்பி இருக்கிறோம், நம்முடைய குலப்பெருமையை நம்பி இருக்கிறோம். இப்படி நம்முடைய நம்பிக்கைகள் நிறைய காரியங்களை அடித்தளமாய் கொண்டதாக இருக்கிறது. ஆனால் நம்ம பாடுறதோ எப்படி பாடுறோம்? சும்மானாத்துக்கும் என் நம்பிக்கையே நீங்கள் தான்ப்பா, என் நம்பிக்கையே நீங்கள் தான்ப்பா அப்படின்னு. அது உண்மையாக பாடுறீங்களா பொய்யா பாடுறீங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அதுதான் உண்மையாக இருக்கணும். என் நம்பிக்கையே, ஆமாம், 50% உங்களை நம்புகிறேன், 50% நான் உலகத்தையும் உலகத்தில் உள்ள மனிதர்களையும் நம்புகிறேன் அப்படிங்கிறது இல்லை. நம்ம பாடுறதே எப்படி தான் பாட போகிறோம்? 100க்கு 100 அல்லேலூயா, அல்லேலூயா. 100க்கு 100 உங்களை தான் நம்புவேன். 100க்கு 100 அப்படி தானே? சில பேர் 4 நட்சத்திரத்தை நம்புவாங்க, சில பேர் மாதங்களை என்ன செய்வாங்க? ஆடி மாதம்னா ஆகாதுங்க, ஐப்பசியில் பார்த்துக்கலாங்க, புரட்டாசி அது சரி வராதுங்க, எங்கள் பங்காளிங்கள்லாம் கறி சாப்பிட மாட்டாங்க. இப்படி நாட்களை நம்புகிறது அதெல்லாம் இல்லை. எதுவானாலும் யாரை நம்பணும்? நம் தேவனை சார்ந்திருக்கு. 100% யாரை சார்ந்திருக்கணும்? அவர் இல்லாதபடி ஒன்றுமே நம்ம வாழ்க்கையில் நடக்க முடியாது. அவர் தான் சகலவற்றையும் செய்கிற தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்ட்டு வேதத்தில் பரிசுத்தவான்கள் சொல்கிறாங்க. இன்றைக்கி நாம் அப்படி தான் சொல்லணும். ஆண்டவரே, எங்களுக்காக சகலவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாயக, ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன் நீங்கப்பா. ஆராய்ந்து முடியாத, ஆமாம், எங்களால் அதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கவே முடியலைங்க, எப்படி நடந்துச்சு என் வாழ்க்கையில் இப்படி ஒரு காரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் ஒரு பெரிய அதிசயமான காரியத்தை செய்கிற தேவன். ஆமாம், என்னை உயர்த்துபவரும் நீங்கள் தான், என்னை நடத்துபவரும். அந்த பாட்டை பாடும்போது உணர்ந்து, ஒருவேளை நாம் 100க்கு 100 தான் நம்பலைனாலும், ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் என்னை ஒப்பு கொடுக்க 100க்கு 100 நம்பக்கூடிய இருதயத்தை எனக்கு தாங்க. ஆண்டவரே, உண்மை நம்பக்கூடிய இருதயத்தை எனக்கு தாங்க. சொல்லி பாடலாமா? உற்சாகமா? நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு 100 உம்மை நான் நம்புவேன், அற்புதங்கள் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 எல்லாம் உண்மையா சொல்லுவோமா? அற்புதம் செய்யுங்கப்பா. ஆமென்லா, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன்,
அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஆமென் உம்மைத்தான். உண்மையா சொல்லுவோமா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து? எஸ் ஜீசஸ், உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கு தந்திடுங்க, தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கு தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் அப்பா, உங்களையே நாங்க நம்பி வந்திருக்கிறோம்ப்பா. எல்லாம் சொல்லுவோமா? எஸ் லார்ட், எங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். உண்மை அல்லாமல் யார் இடத்துல போவோம் ஆண்டவரே? நீங்க தான் எங்களுக்கு அதிசயத்தை செய்கிற தேவன். எங்களை ஆண்டவரே தூக்கி நிறுத்துகிற தேவனும் நீங்க தான்ப்பான்னு சொல்லுவோமா? ஆமென். உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதங்கள் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யமும் கனமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யமும் கனமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் உண்மையாய் அப்பா பார்த்து சொல்லு உள்ளத்தினால திறந்து. உங்களை தான் நான் நம்பி இருக்கேன் ஆண்டவரே. வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்கணும், ஒரு அற்புதத்தை என்னுடைய வாழ்க்கையில செய்யுங்கப்பான்னு சொல்லி கேளு. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் சகலவற்றையும் செய்ய வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நீங்க மட்டும்தான்ப்பா. நீங்க செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஓ ஹல்லேலூயா, mighty Lord, we believe on you Lord. உம்மை நாங்கள் நம்புகிறோம். உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று எங்களுக்கு வேதத்திலே சவால் விட்ட வல்லமையுள்ள கர்த்தர் நீங்க ஆண்டவரே. சகலவற்றையும் செய்ய வல்லமையும் கொண்டாண்டவரே. அப்பா பார்த்து சொல்லு, உண்மை தான் நம்பி இருக்கிறப்பா. என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கட்டும், என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் உருவாகட்டும். என்னுடைய மனைவினுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய கணவனுடைய வாழ்க்கையிலே, அடிமைத்தன வாழ்க்கையிலே, வியாதிகள் மத்தியிலே ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு அதிசயத்தை நடத்துங்கப்பா, அதிசயத்தை காண பண்ணுங்க ஆண்டவரே. அப்பா பார்த்து சொல்லுமா, உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, செய்யுங்கப்பா. ஆமென். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. எல்லாம் சொல்லுவோமா? உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்
நம் தேவனாகிய கர்த்தர் சமீபமாய் இருப்பதாக வாக்கு கொடுத்தார். வேதத்திலே ஒரு எச்சரிப்பை ஆண்டவர் வைத்தார். என் ஜனங்களோ உதடுகளினால் என்னை கிட்டி சேர்றாங்க, ஆனா அவங்க இருதயமோ எனக்கு ரொம்ப தூரமா இருக்குதுன்னு சொன்னார். அப்படி நீயும் நானும் இருக்கக்கூடாது. முழு இருதயத்தோடு கூட, முழு இருதயத்தோடு கூட, முழு இருதயத்தோடு கூட, முழு ஆத்மாவோடு கூட அப்பா பார்த்து கூப்பிடு. அப்பா இறங்குங்க ஆண்டவரே. ஒருவேளை இதுவரைக்கும் உங்களை நம்பாம 50% உங்களை நம்பி இருந்தா 100க்கு 100 உங்களை நம்பக்கூடிய ஒரு விசுவாசம் உள்ள வாழ்க்கை எனக்கு தாங்கப்பா, எனக்கு தாங்க ஆண்டவரே. என்னுடைய கணவன் அல்ல, என்னுடைய மனைவி அல்ல, நான் பெற்ற பிள்ளைகள் அல்ல, என்னுடைய உற்றார் உறவினர்கள் அல்ல ஆண்டவரே. நீங்க தான் என்னை உயிர்ப்பிக்க முடியும், நீங்க தான் தூக்கி எடுத்து நிறுத்த முடியும். ஐஸ்வர்யமும் கனமும் உம்முடைய கரத்திலே உள்ளது ஆண்டவரே. ஆகவே 100க்கு 100 உண்மை நம்புவேன்னு சொல்லுவோமா எல்லாரும்? ஆமென். உங்களை நம்புறோப்பா. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க. உயர்த்தி எல்லாம் சொல்லுமா? அப்பா நாங்க மனுஷங்க முன்னால உங்களுடைய பிள்ளைங்கப்பா. இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி தூக்கி எடுத்து நிறுத்தினீரோ அதே போல ஒருவேளை நாங்க சோரம் போயிருந்தாலும், ஒருவேளை பின்வாங்கி போயிருந்தாலும், ஒருவேளை சோர்ந்து போயிருந்தாலும் மறுபடியும் எங்களை உயிர்ப்பித்து தூக்கி எடுத்து நிறுத்துவீராக என்று சொல்லுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி உயர்த்தி வைச்சிருங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. எல்லாம் சொல்லு உள்ளத்தின் ஆழத்துல இருந்து. உங்களை தான் பாரா நம்பி இருக்கிறேன் சொல்லி பாரு. உள்ளத்தின் ஆழத்துல இருந்து அப்பா உங்களை தான் நம்பி இருக்கிறேன்ப்பா. எல்லாம் எல்லாம் முழு மனதோட கூட உள்ளத்தின் ஆழத்துல இருந்து தகப்பனே ஒரு மனுஷனை நம்பலப்பா, என் பணத்தை நம்பல, என் கையின் பிரயாசத்தை நம்பல, உங்களை நான் நம்புறேன்ப்பா. ஏசப்பா உங்களை நான் நம்புறேன் சொல்லு. வாயை திறந்து ஏசப்பா நான் உங்களை நம்புறேன்ப்பா. I believe in you Lord. உங்க மேல நான் விசுவாசம் வைக்கிறேன், உங்களை நான் 100க்கு 100 நம்புகிறேன்னு சொல்லு. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் உம்மைத்தான். கண்ணீரோடும் விண்ணப்பத்தோடும் பெருமிச்சோடும் ஆண்டவரை பார்த்து அப்பா உங்களை தான் நம்பி இருக்கிறேன்னு சொல்லு. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டைப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்கப்பா. இரட்டைப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டைப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க,
இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. 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 என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. 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 உங்களைத்தான் நான் நம்பியிருக்கேன் ஏசப்பா. உங்களைதான் ஏசப்பா நம்பி இருக்கிறோன்னு சொல்லு. உங்களைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உங்களைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். Oh, we praise you Lord. நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லா கண்களையும் மூடி ஒருமனப்பட்டவர்களாய் நம்முடைய சிந்தைகளை எல்லாம் அவருக்கு நேராக திருப்போம். உங்களை நாங்கள் நம்புகிறோம் முழு மனதாய் 100% சொல்ல முடியுமா? யார் தம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ உண்மையாய் உண்மையாய் உண்மையாய், ஒரு மாய்மாலமா இல்லை, ஃபார்மாலிட்டிக்காக மேல் பூச்சா எல்லாரும் அப்பான்னு சொல்றாங்களேங்கிறதுக்காக இல்லை, உண்மையாய் 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 தம்மை நோக்கி கூப்பிடுகிற ஏசப்பான்னு உள்ளம் உடைஞ்சி அவரை நோக்கி நீ கூப்பிடுவாயானால் அவன் பக்கத்துல தான் அவர் இருக்கிறார். அவர் வாக்கு மாறாத தேவன், வாக்கு தத்துவத்தில் உண்மையுள்ள தேவன், மனம் மாற அவர் மனுபுத்திரன் அல்ல. ஹல்லேலூயா. ஊதாரா சங்கராரி பாகுலரபா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. We believe you Jesus. We believe you Lord. உங்களால செய்ய முடியாத ஒரு அதிசயமான காரியம் ஒண்ணு உண்டுன்னு வேதத்துல எங்களுக்கு சவால் விட்ட தேவன் நீங்க தாப்பா. ஒண்ணுமே கிடையாதப்பா. எங்க வாழ்க்கையில சகலவற்றையும் செய்யக்கூடிய ஆற்றல் உமக்கு உண்டு. நாங்க தான் அடிக்கடி உங்களை விட்டு தூரமா போயிடுறோம், உங்களை மறுதலிச்சு போயிடுறோம், எங்க மனசை மாத்திக்கிறோம், மனிதர்களை நம்பி வீணாய் போயிட்டோம்பா. நாசியிலே சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை பார்க்கிறோம். தேவன் பேரில் பற்றுதலாயிருப்பது நலம்னு சொன்னீங்கப்பா. உங்க மேல பற்றுதலாயிருக்கக்கூடிய எனக்கு தாங்க. எங்க உள்ளத்தில் உம்மை தேடுகிறோம். எங்க நாவல்ல ஆண்டவரே, எங்க உள்ள உம்மை வாஞ்சிக்கிறது, எங்க உள்ள உம்மை வாஞ்சிக்கிறது. We need you Lord. நீங்க எனக்கு வேணும் ஆண்டவரே. ஏசப்பா நீங்க எனக்கு வேணும். என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் உங்க வழி நடத்தல் வேணும் ஆண்டவரே. நீங்க என்ன வழி நடத்துங்க, நீங்க என்ன வழி நடத்துங்க அப்பா. பார்த்து சொல்லுவோமா? அற்புதம் செய்கிற தேவன் அவர், அநாதி கர்த்தர் அவர், வானத்திலும் பூமியிலும் சகல வல்லமுடைய தேவன் அவர். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்னவர்,
ஒருவரும் கிட்டிச் சேர முடியாத ஒளியில் வாசமடைகிற பரிசுத்தமுள்ள கர்த்தர் அவர். சிங்காசனத்தின் அதிபதி, வெள்ளை சிங்காசனத்தில் வீற்றிருக்க போகிற நியாயாதிபதியும் அவரே. Hallelujah. We praise you, Lord. We praise you, King of Kings. Hallelujah. 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 உம்மை நாங்கள் போற்றி புகழுகிறோம் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யும் ஆற்றல் படைத்த எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடையவரே, worship you, Lord. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் போற்றி பணிகிறோம். உம்முடைய புண்ணிய பாதத்திலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மகிமைக்கு பாத்திரமான தேவன் நீங்க மட்டும்தான்ப்பா. எல்லா கனமும் உங்களுக்குரியது ஆண்டவரே. துதிக்கப்படத்தக்க தேவனும் நீங்க தான் ஆண்டவரே. சகல துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் எங்கள் இயேசுவின் மூலமாக உமக்கு செலுத்துகிறோம் எங்கள் பரலோக பிதாவே. ஆமென். ஆமென். நின்ற வண்ணமாக சங்கீதம் 144 சங்கீதம் 1 முதல் 15 வசனம் முடிய மாறி மாறி வாசிப்போம். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் தயாபரரும் என் கோட்டையும் என் உயர்ந்த அடைக்கலமும் என்னை விடுவிக்கிறவரும் என் கேடகமும் நான் நம்பினவரும் என் ஜனங்கள் எனக்கு கீழ்ப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார். கர்த்தாவே, மனுஷனை நீர் கவனிக்கிறதற்கும் மனுபுத்திரனை நீர் எண்ணுகிறதற்கும் அவன் எம்மாத்திரம். மனுஷன் மாயைக்கு ஒப்பாயிருக்கிறான், அவன் நாட்கள் கடந்து போகிற நிழலுக்கு சமனம். கர்த்தாவே, நீர் உமது வானங்களை தாழ்த்தி இறங்கி பர்வதங்கள் புகையும்படி அவைகளை தொடும். மின்னல்களை வரவிட்டு சத்துருக்களை சிதறடியும், உமது அம்புகளை எய்து அவர்களை கலங்கடியும். உயரத்திலிருந்து உமது கரத்தை நீட்டி ஜலப்பிரபாகத்துக்கு என்னை விலக்கி ரட்சியும். மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது கையும் உடைய அந்நிய புத்திரரின் கைக்கு என்னை விலக்கி தப்புவியும். கர்த்தாவே, நான் உமக்கு புதுப்பாட்டை பாடுவேன், தம்புரினாலும் 10 நரம்பு வீணையினாலும் உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். நீரே ராஜாக்களுக்கு ஜெயத்தை தந்து உமது அடியானாகிய தாவீதை பொல்லாத பட்டயத்திற்கு தப்புவிக்கிறவர். மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலதுகையும் உடைய அந்நிய புத்திரரின் கைக்கு என்னை விலக்கி தப்புவியும். அப்பொழுது எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளருகிற விருட்ச கன்றுகளைப் போலவும் எங்கள் குமாரத்திகள் சித்திரந்தீர்ந்த அரண்மனை மூளை கற்களைப் போலவும் இருப்பார்கள். எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பியிருக்கும். எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000 1000 10,000 பலுகும். எங்கள் எருதுகள் பலத்தவைகளாய் இருக்கும், சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது, எங்கள் வீதிகளில் கூக்குரலும் உண்டாகாது. இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது, கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் வேண்டாதாக. ஆமென். முழங்கால் படிட்டு கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று உள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். அப்போஸ்தலருடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகி தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகி தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்த வான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். உட்காருவோம். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை கேட்போம். வாசிக்க முடியாத குறிக்கப்பட்ட வேத பகுதி 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 13ஆம் வசனம் முடிய டைட்டசி வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 13ஆம் வசனம் முடிய வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 13ஆம் வசனம் வரை. 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 13ஆம் வசனம் வரை. அப்படியே கீரியாத் யாரீமின் மனுஷர் வந்து கர்த்தருடைய பெட்டியை எடுத்து மேட்டின் மேலிருக்கிற
அபினதாவின் வீட்டிலே கொண்டு வந்து வைத்து கர்த்தருடைய பெட்டியை காக்கும்படிக்கு அவன் குமாரனாகிய எலெயாசாரை பரிசுத்தப்படுத்தினார்கள். பெட்டி கீரியாத் யாரீமிலே அநேக நாள் தங்கியிருந்தது. 20 வருஷம் அங்கேயே இருந்தது. இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாரும் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் திரும்புகிறவர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார் என்றான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் பாகால்களையும் அஸ்தரோத்தையும் விலக்கிவிட்டு கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள். பின்பு சாமுவேல், நான் உங்களுக்காக கர்த்தரை மன்றாடும்படிக்கு இஸ்ரவேலர் எல்லாரையும் மிஸ்பாவிலே கூட்டுங்கள் என்றான். அவர்கள் அப்படியே மிஸ்பாவிலே கூடி வந்து தண்ணீர் மொண்டு கர்த்தருடைய சந்நிதியில் ஊற்றி அன்றைய தினம் உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அங்கே சொன்னார்கள். மிஸ்பாவிலே சாமுவேல் இஸ்ரவேல் புத்திரரை நியாயம் விசாரித்து கொண்டிருந்தான். இஸ்ரவேல் புத்திரர் மிஸ்பாவிலே கூடி வந்ததை பெலிஸ்தர் கேள்விப்பட்டபோது பெலிஸ்தரின் அதிபதிகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எதிர்த்து வந்தார்கள். அதை இஸ்ரவேல் புத்திரர் கேட்டு பெலிஸ்தரின் நிமித்தம் பயப்பட்டு சாமுவேலை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார்கள். அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளி செய்தார். சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேலர் மிஸ்பாவிலிருந்து பெலிஸ்தரை பின்தொடர்ந்து போய் பெத்காரிம் பள்ளத்தாக்கு மட்டும் அவர்களை முறியடித்தார்கள். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டான். இந்த பிரகாரம் பெலிஸ்தர் அப்புறம் இஸ்ரவேலின் எல்லைக்கு வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள். சாமுவேலின் நாளெல்லாம் கர்த்தருடைய கை பெலிஸ்தருக்கு விரோதமாக இருந்தது. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. Whoever dwells in the shelter of the Most High will rest in the shadow of the Almighty. I will say of the Lord, He is my refuge and my fortress, my God in whom I trust. Surely He will save you from the fowler's snare and from the deadly pestilence. He will cover you with His feathers, and under His wings you will find refuge. His faithfulness will be your shield and rampart. You will not fear the terror of night, nor the arrow that flies by day, nor the pestilence that stalks in the darkness, nor the plague that destroys at midday. 1,000 may fall at your side, 10,000 at your right hand, but it will not come near you. You will only observe with your eyes and see the punishment of the wicked. If you say, the Lord is my refuge, and you make the Most High a dwelling, no harm will overtake you, no disaster will come near your tent. For He will command His angels concerning you to guard you in all your ways. They will lift you up in their hands so that you will not strike your foot against a stone. You will tread on the lion and the cobra. You will trample the great lion and the serpent. Because He loves me, says the Lord, I will rescue him, I will protect him, for he acknowledges my name. He will call on me, and I will answer him. I will be with him in trouble. I will deliver him and honor him. With long life I will satisfy him and show him my salvation.
அவர் உட்கார்ந்த ஒன்றுமாக உன்னத பாடல்கள் 1225வது பாடலை பாடும். 1225வது உன்னத பாடல்கள். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் கண்களை ஏறெடுத்து. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் என் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே, வானமும் பூமியும் படைத்த எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பேன். எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். மலைகள் பெயர்ந்தகன்றிடினும் நிலை மாறி புவி அகன்றிடினும், மலைகள் பெயர்ந்தகன்றிடினும் மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கவரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். என் காலை தள்ளாட ஓட்டார் என்னை காக்கும் தேவன் உறங்கார். என் காலை தள்ளாட ஓட்டார் இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் பகல் உறங்காரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். பல பக்கத்தில் நிழலவரே, வழுவாமல் காப்பவரவரே. பல பக்கத்தில் நிழலவரே, சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். எத்தேங்கும் என்னை அணுகாமல் அத்துமாவை காக்கும் நல் தேவன். எத்தேங்கும் என்னை அணுகாமல் கொக்கையும் மரத்தையும் பத்திரமாக காப்பாரே. இது முதலாய் கொக்கையும் மரத்தையும் பத்திரமாக காப்பாரே. இது முதலாய் எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரும் தலைவனை ஜெபம் செய்யும்.
பரிசுத்த பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த நாளிலும் நாங்கள் உங்கள் ஆலயத்தில் வந்து தேவனாகிய கர்த்தரை பரிசுத்த அலங்காரத்தோடு ஆராதிக்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஆவி, எங்கள் ஆத்துமா, எங்கள் சரீரம் மூன்றும் இணைந்து உம்மை ஆராதிக்கும்படியாக எங்களுக்கு புதிய பலனை, புதிய கிருபையை, ஒரு புதிய அபிஷேகத்தை எங்களுக்கு கொடுத்திருக்காய் ஸ்தோத்திரம். தேவரீர் இந்த நாளில் எங்களோடு கூட பேசுவீராக. உம்முடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். ஒரு மனிதனுடைய சத்தம் அல்ல, உம்முடைய சத்தம் எங்கள் உள்ளத்தில் தொனிக்கட்டும். எங்கள் கூட நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன் ஆமேன். உட்காரும். இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம், செய்தியின் தலைப்பு, உன் தேவனாகிய கர்த்தரை கனப்படுத்து. உன் தேவனாகிய கர்த்தரை கனப்படுத்து. ஹானர் தை லார்ட் தை காட். ஆண்டவராகிய கர்த்தரை நாம் என்ன செய்யணும்? கனப்படுத்த வேண்டும். ஆண்டவராகிய கர்த்தரை நாம் என்ன செய்யணுமா? கனப்படுத்த வேண்டும். தேவனாகிய கர்த்தரை நாம் கனப்படுத்துறதுன்னா அவருக்கு மரியாதை கொடுக்கணும். அவருக்கு என்ன செய்யணும்? மரியாதை. ஒருத்தரை இவனா அப்படின்ட்டு போகிறதுக்கும் வாங்க 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 அப்படின்ட்டு தேவனாகிய கர்த்தரை நாம் கனப்படுத்த வேண்டும் என்பது தேவனுடைய எதிர்பார்ப்பு, தேவனுடைய கட்டளை. தேவனுடைய கட்டளை. ஏன்னா நமக்காக தான் இந்த அகில உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் உருவாக்கி வைத்திருக்கிறார். யாருக்காக? நமக்காக தான். ஏன்னா ஆதியில் சகலவற்றையும் உருவாக்கும் பொழுது எல்லாவற்றையும் படைத்தது நல்லது 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 என்று கண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாவற்றையும் படைத்தது எதுக்காக? படைத்ததெல்லாம் நல்லது நல்லது என்று கண்டார். மனுஷன் வந்து காலங்களை அறிவதற்காக, நாட்களை அறிவதற்காக தான், சந்திர சூரிய நட்சத்திரங்களையே அதுக்காக தான் ஆண்டவர் என்ன செய்தார்? படைத்தார். மனுஷன் வாசம் பண்ணுவதற்காக அந்த பூமியை என்ன செய்தார்? பூமியை படைத்தார். பூமியை என்ன செய்தார்? படைத்தார். இந்த பூமியை சுற்றி கிரகங்களை எல்லாம் என்ன செய்தார்? எல்லாம் நமக்காக தான். அவ்வளவு விசேஷமான ஒரு தேவனுக்கு நாம் மரியாதை கொடுக்கணுமா வேண்டாமா? கொடுக்கணுமா வேண்டாமா? கண்டிப்பாக என்ன செய்யணும்? கொடுக்கணும். இல்லை, நமக்கு ஏதோ ஒரு சின்ன காரியம் செய்தவங்களுக்கே நாம் என்ன செய்கிறோம்? மரியாதை செலுத்துகிறோம் இல்லையா? அப்போ நாம் தேவனுக்கு என்ன செய்ய வேண்டும்? மரியாதை செலுத்த வேண்டும். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, நாம் எப்படி தேவனை கனப்படுத்த வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதும்போது எழுதுவதை நாம் வாசிக்க முடியும். மோசம் போகாதிருங்கள், மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அதையே அறுப்பான். தம்மை பரியாசம் பண்ணுவதற்கு அவர் என்ன செய்ய மாட்டார்? அனுமதிக்க மாட்டார். தம்மை ஒரு மனிதன் பரியாசம் பண்ணுவதற்கு தேவனாகிய கர்த்தர் என்ன செய்யறதில்ல? அனுமதிக்கிறது இல்லை. தேவனாகிய கர்த்தர் அனுமதிக்கிறது இல்லை. சரிதானா? அப்போ நாம் தேவனை பரியாசம் பண்ணுவது தேவனுக்கு பிரியம் கிடையாது. சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்லும்போது 29ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்கிறார்? வாசி கேட்போமா? 29ஆம் அதிகாரம் 2வது வசனம். சங்கீதம் 29ஆம் அதிகாரம் 2வது வசனம். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். நம்ம ஆலயத்துக்கு வரும் பொழுது நம்ம வந்துட்டு அவரை கனப்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் நாம் என்ன அலங்காரத்தோடு வரணும்? பரிசுத்த அலங்காரத்தோடு நம்ம நினைச்ச வேண்டும், வர வேண்டும். பரிசுத்த அலங்காரத்தோடு. கட்சிக்காரனை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த கட்சிக்காரங்க அவங்களுக்குன்னு ஒரு ட்ரெஸ் கோட் இருக்குது. அவங்களுக்குன்னு ஆமாம், இந்தியாவில் சுற்றும்போது பார்த்தீங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க? வெள்ளை அப்படியே அது எங்கே போய் கஞ்சி கஞ்சி போடுவாங்க முக்குவாங்கன்னு தெரியாது. நம்மளுக்கெல்லாம் அப்படி வெள்ளையாக இருக்க மாட்டேங்க. அந்த கட்சிக்காரங்களை பார்த்தீங்கன்னா அவங்க கட்டுற வேஷ்டி, அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மினிஸ்டர் ஒயிட், அந்த ஒயிட், இந்த ஒயிட்னு நிறையா வந்துருக்குது. அப்படியே கஞ்சி போட்டு சூப்பராக என்ன செய்யும்? இப்படிலாம் ட்ரெஸ் கோட் வச்சுருக்காங்க. ஒரு கட்சி மீட்டிங் வரணுன்னா அவங்க என்ன செய்யணும்? அந்த கட்சியினுடைய அந்த கட்சி கரை இருக்குல்ல, அது போட்ட வேஷ்டி தான் என்ன செய்யணும்? கட்டிக்கிட்டு வரணும். அங்கே பேண்ட்டு ஷர்ட்டை கோட்டெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க?
போட்டுட்டு வரமாட்டாங்க. ஆனால் வெளிநாட்டுக்கு போகும்போது அதே ஆள் என்ன செய்வாங்க, நல்லா கோட்டு ஷூட்டு போட்டு பிளெயினில் வந்து தம்முன்னு இறங்குறத என்ன செய்கிறோம், நம்ம வீடியோலெல்லாம் பார்க்குறோம். அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு அலங்காரம் இருக்குது. அதே மாதிரி ஆலயத்துக்கு வரும்போதும் சில பேர் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காங்கன்னா, தங்களுடைய வஸ்திரத்துக்கு தான் என்ன செய்கிறாங்க முக்கியத்துவம் தங்களுடைய அலங்காரத்துக்கு தான் முக்கியத்துவம் என்ன செய்கிறாங்க கொடுக்குறாங்க. தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னென்னா, பரிசுத்த அலங்காரம், பரிசுத்த அலங்காரம். சரிதானா? பரிசுத்த அலங்காரம் என்பது ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றிலே நிச்சயப்படும். சுத்தமாக இருக்கணும். அதுக்காக நீ போய் குடிச்சிட்டு தம் அடிச்சுட்டு இந்த நாத்தத்தோட நிச்சயாத இங்கே வராத, இங்கே நிச்சயாத வராத. பரிசுத்த அலங்காரம் நம்முடைய இதில் நிச்சயப்படணும், காணப்படணும். நம்முடைய சிந்தை காலையில் ஆலயத்துக்கு புறப்படுறவங்கன்னே என்ன செய்யணும், ஆண்டவரே என்னை கழுவுங்கப்பா, என்னுடைய சிந்தைகள் எல்லாம் உம்முடைய வசனத்தை கேட்பதற்கு ஆயத்தமாய் இருக்கட்டும். ராத்திரி நான் 2 மணி நேரம் தூங்கியிருந்தாலும் அங்கே போய் நினச்சிக்கூடாது, தூங்கி வலிஞ்சு நான் நினச்சிக்கூடாது, இருக்கக்கூடாது. கல்யாண வீட்டில் எடுத்துக்கோங்க, ராத்திரி பூரா வேலை செய்வாங்க. கல்யாணம் நடக்கிற நேரம் யாராவது இந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு வீட்டுக்காரங்க தூங்காமலே வேலை செய்வாங்க. இல்லை, கல்யாணம் நடக்கும்போது வந்து சேரில் உட்காந்து நான் ராத்திரிலாம் தூங்கலப்பா அப்படின்னு தூங்குவாங்களா? பிரியாணி போடுறதுல பிஸியாக இருப்பாங்க, எல்லாத்துலேயும் பிஸியாக இருப்பாங்க. ஆனால் கோயில்னா மட்டும் ராத்திரிலாம் தூங்கலை பிரதர். பரிசுத்த அலங்காரம் வசனத்தை கேட்பதற்கு ஆயத்தமாக என்ன செய்யணும், என்ன வசனம் தேவன் என்னோடு கூட பேச போகிறார். அது கழுதியாகவே பெஞ்சமின்கிற கழுதியாகவே இருந்தாலும் சரி, ஒழுங்காக கேட்டால் தப்பிச்ச, இல்லைன்னா கழுதையை நின்றுக்கிட்டு பேசிச்சு ஒரு நாள். இல்லை அப்படி தானே, அடின்னு அடித்தான், கீழே படுத்துக்கிட்டு படுத்த உடனே படுக்கவும் வந்துடுச்சு. யாருக்கு? தேவனுடைய மனுஷனாகிய தீர்க்கதரிசிக்கு. இன்னும் வாங்கி அடிக்கிறான். ஆண்டவர் பார்த்தார், அடப்பா இந்த கழுதையை கொண்டுபிடுவான்ட்டு அவன் வாயை திறந்தார். பேசாத கழுதை மனுஷ பாசையை பேசிச்சுது. அது இது வரைக்கும் நீங்கள் நீ வளர்த்த நாள்லேருந்து என்னைக்காவது இப்படி பண்ணியிருக்கணும் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டவரே இந்த எங்கள் எஜமானுடைய கண்ணை திறக்கக்கூடாதா அப்படின்னு அது ஒரு வேண்டுதலை வச்சுச்சு. அந்த எஜமானுடைய கண்களை தேவன் திறந்தார். அப்போ தான் ஆஹா என் கழுதை படுக்கலைன்னா அந்த எச்சரிப்பின் சத்தத்துக்கு அவன் செவி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அதனால் தேவன் யாரை கொண்டும் பேச வல்லவராக இருக்கிறார். ஆகவே தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் அவன், ஆண்டவரே நான் உங்கள் சமூகத்துக்கு வரும்போது என்ன அலங்காரம் எனக்கு காணப்படணும், பரிசுத்த அலங்காரம், ரெடியாக வரணும். ரெடியா? ஏப்பா கல்யாண வீட்டுக்கு போகிறவன் என்னப்பா இப்படி வந்திருக்க அப்படின்னு யாரும் கேட்பாங்க. கேட்குற அளவுக்கு நம்ம இருக்கக்கூடாது. இல்லை அப்படி தானே? ஓ எங்கேயோ விசேஷ வீட்டுக்கு போகிறீங்க போல், ஆள் டிப்டாப்பாக வந்திருக்கீங்களா, நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க. இல்லைப்பா ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. தேவனை தேட வரும் பொழுது எப்படி வரணும்? பரிசுத்த, ஆமாம் பரிசுத்த அலங்காரம். தேவன் பார்க்கும்போது எப்பா என் பிள்ளை எப்படி இருக்குது. இப்போ பிசாசே வந்து பார்க்கும்போது ஒரு மனுஷனை பிசாசு பார்க்க வந்துச்சான், அது எப்படி இருந்துதான்? அலங்காரமாக பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருந்ததான். அது எப்படி இருந்தது? பெருக்கி, ஆனால் எப்படி இருந்ததுதான்? வெறும் காலியாக இருந்தது. பெருக்கி ஜோடிச்சு வச்சுருந்தாங்க, ஆனால் எப்படி இருந்தது? ஆமாம், சர்ச்சில் நல்ல சீரியல்லாம் போட்டு பூ தோரணம் எல்லாம் போட்டு லைட்டெல்லாம் பளிச்சுன்னு மின்னிட்டு ஒரு ஆளும் இல்லாமல் நான் மட்டும் நின்றுட்டு இருந்தான். வரவங்க போகிறவங்களாம் என்னங்க லைட்டெலாம் எரியுது, 2 நாளாக எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, யாரையுமே காணுமே, என்னங்க விஷயம்? பெருக்கி ஜோடிச்சு வச்சோம் ஒரு விசேஷத்துக்காக, எவனுமே வரல, நான் என்ன பண்ணுறது? ஆக்கி வச்ச பிரியாணி எல்லாம் தூர தான் கொட்டணும் போல அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்குது, நல்லா அலங்காரமாய் காணப்படுது. கோயிலுக்கு வரும்போது அப்படியே பாட்டு புஸ்தகம் பைபிள் எல்லாம் இன்னும் நிறைய, எங்கள் ஊருக்கு போனால் செவ் புஸ்தகம்லாம் வச்சுருப்பாங்க, நீட்டமாக இப்படி வச்சுக்கிட்டு போவாங்க. அதெல்லாம் அலங்காரம் தான். நம்மளுக்கு எங்கே போகிறீங்க தெரியலையா, நான் என்ன மார்க்கெட்டுக்காக போகிறேன், இங்கே பாரு கையில் அப்படின்னு சொல்லி நிச்சயவாங்க. அதே மாதிரி நமக்குன்னு ஒரு சில காரியங்கள் தேவனை தேடுவதற்கு நாம் வைத்து கொண்டு ஒரு கொள்கையை வச்சு கொண்டு இப்படி தான் ஆண்டவர் தேடணும், அப்படி தான் தேடணும் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறது பரிசுத்த அலங்காரம் அல்ல. நம்முடைய சிந்தைகள் என்ன செய்யணும்? ஒருமுகப்பட வேண்டும். தேவனை தேடுவதற்கு, ஆமாம் கர்த்தரை தேடுவதற்கு நம்முடைய சிந்தைகள் என்ன செய்யணும்?
கோயிலுக்குள்ளே வந்தாச்சுனாலே நம்முடைய சிந்தைகள் எல்லாம் யாருக்கு நேராக ஃபோக்கஸ் பண்ணுறோம்? கர்த்தருக்கு நேராக. ஆண்டவர் 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 என்ன செய்ய போகிறார், ஆண்டவர் என்ன சொல்ல போகிறார், ஆண்டவர் எப்படி என்னை அபிஷேகிக்க போகிறார், என்ன என் வாழ்க்கையில் என்ன ஒரு மாற்றம் உருவாக போகுது, இதே தான் நம்முடைய எண்ணமாக இருக்கணும். அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறாரு. என்னதான் அவர் பார்க்கும்போது, எப்பா என் பிள்ளையனுடைய இருதயம் அப்படியே சுத்தமாகி அதை நான் நிரப்புவேன், அதை நான் என்ன செய்வேன். அதான் ஆண்டவர் சொன்னார், நல்ல சத்தமாக நீ தேவனை ஆராதி, மனம் விட்டு உனக்கு எப்படி விருப்பமாக இருக்குதோ அழுது ஆராதிக்கணுமா, சிரிச்சு ஆராதிக்கணுமா, அப்படியே வாயை திறந்து தேவனை துதிச்சு ஆரம்பிக்கணும், கையை ஆட்டி ஆராதிக்கணுமா, உன் வாயை விரிவாய் திற, உன் வாயை அப்பொழுது நன்மையினால் நிரப்புவேன். அல்லேலூயா. ஆமாம், தேவனை தேடுவதற்கு ஒரு அலங்காரம், ஒரு அலங்காரம், நம்முடைய ஆவியிலே ஒரு ஆயத்தம், ஆவியில ஒரு ஆயத்தம், ஒரு எதிர்பார்ப்பு. தேவனுடைய நன்மையை தேவனுடைய வீட்டில் தான் நாம் என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள அனுபவிக்க முடியும். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதைத்தான் அவரே தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை ஏனதானே நீங்கள் உட்காந்துக்கிட்டு இருந்தோன்னா நீ அவரை ரொம்ப கனவீனப்படுத்துகிற. 10 மணிக்கு வர வேண்டிய ஆராதனைக்கு 10:30க்கும் 11க்கும் வந்துக்கிட்டு இருந்தேன்னா, இங்கே ஆராதிக்கக்கூடிய நேரத்தில் வீட்டில் உட்காந்துக்கிட்டு, கல்யாண வீட்டில் உட்காந்துக்கிட்டு நீ பொழுதுபோக்கிட்டு இருந்தன்னா நீ தேவனை கனவீனப்படுத்துகிறாய். தேவனை என்ன செய்கிற? கனவீனப்படுத்துகிறாய். நல்லா யோசித்து பாருங்க, ஒரு மனுஷனை கனவீனப்படுத்துறதுன்னா என்ன? எவனோ கல்யாணம் வச்சான்னுட்டு முகூர்த்தத்துக்கு போகணுன்ட்டு விழுந்தடிச்சு ஓடுற, அதை விட பெரிய முகூர்த்தமே எங்க இருக்குது? தேவனுடைய ஆலயத்தில் இருக்குது. தேவனை தேட மனம் இல்லாம, தேவனை தேடுவதற்கு உனக்கு அருகதை இல்லாம, எவன் என்ன தீர்க்கதரிசனம் சொல்லுவான், என் தலையில வச்சு என்னத்தை கொடுப்பான் இப்படின்னு நம்பி நீ கோயிலுக்குள்ள வரைய, ஊழியக்காரனை நம்பி, மனுஷனை நம்பி, உலகத்தில் உள்ள மனிதர்களை நம்பி தெய்வத்தை சைடு தொட்டுக்கிற ஊருக மாதிரி வச்சுக்கிட்டு இருக்க. அவர் ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைக்க, கொடுக்க வேண்டிய கனம் எல்லாம் யாருக்கு கொடுக்கணும்? இன்னைக்கு உனக்கு சொல்ல விருப்பப்படுறதே அதுதான். உன் தேவனாகிய கர்த்தரை நீ என்ன செய்ய வேண்டும்? தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். நல்லா தெரிஞ்சுக்கோ, நல்லா தெரிஞ்சுக்கோ. உனக்கும் ஒரே நியாய தீர்ப்பு தான், எனக்கும். ஆனால் முதல் நியாய தீர்ப்பு எங்கே தொடங்குமா? தேவனுடைய வீட்டில் ஊழியக்காரங்கிட்ட இருந்தால் தொடங்கும். ஊழியக்காரங்கிட்ட இருந்தால் நான் நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னா நான் கரெக்டாக இருக்கணும். முதல்ல நான் எப்படி இருக்கணும்? ஊழியக்காரனுக்கும் ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார். ஆனால் அதே நியாய தீர்ப்பு யாருக்கும் உண்டு, யாருக்கும் உண்டு. நீ நல்லா இருக்கணும்னா, உன் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னா நீ என்ன செய்யணும்? கர்த்தரை நீ கனப்படுத்தணும். கர்த்தரை நீ அவர் தம்மை நீ நினச்சிக்கிட்டு இருக்காத. ஆண்டவரை பரியாசம் பண்ணுறதுக்கு என்றைக்குமே விட மாட்டார். தேவன்னா என்னமோ நீ சாதாரணமாக நினச்சிக்கிட்டு இருக்க, சாதாரணமாக நினச்சிக்கிட்டு இருக்க. தேவன் உருவாக்கிய இந்த யூனிவர்ஸில், இந்த அண்ட சராசரத்தில் மனிதன் கொட்டிக்காரன் அடித்து அவன் என்னெல்லாமோ செய்கிறான். ஆனாலும் சில காரியங்களை அவளால் என்ன செய்ய முடியல. ஒரு நொடி பொழுதில் செய்யக்கூடிய காரியத்தை கோடிக்கணக்கான ரூபாய்கள் செலவழித்து அவன் என்ன செய்கிறான். ஆனாலும் இன்னும் செய்து முடிக்க முடியல. செய்து ஒரு வியாதி அந்த மனிதனுக்கு தான் தெரியும். இந்த நல்ல சரீரத்தை கொடுத்த தேவன் எத்தனை கோடி ரூபாயை நம்மளுக்காக செலவு பண்ணுறாருங்கிறது அப்போ தான் தெரியும். ஒரு சின்ன மிஸ்டேக் வந்துட்டுன்னா, ஒரு நரம்பில் ஒரு சின்ன பிளாக்கேஜ் வந்துட்டுனா லட்சக்கணக்கான ரூபாய் என்ன செய்ய வேண்டியிருக்குது. ஒரு யூரின் பிளாடரில் ஒரு சின்ன கல் போய் அடைச்சிக்கிட்டுனா அதுக்காக என்ன செய்ய வேண்டியிருக்குது. ஒரு கிட்னி வேலை செய்யலைன்னா அதுக்காக நீ டோனர்கிட்ட போய் என்ன செய்ய வேண்டியிருக்கு. அப்போ தான் தெரியும் தேவன் படைத்த இந்த சிருஷ்டிப்பு எவ்வளவு விசேஷித்தது. இந்த படைத்த தெய்வத்திற்கு நாம் கொடுக்கக்கூடிய மரியாதை என்ன? மரியாதை மற்றவனுக்கெல்லாம் மரியாதை கொடுக்குற, ஆனால் தெய்வத்துக்கு கொடுக்கக்கூடிய கனம் எங்கே? ஆண்டவர் தான் சொன்னார், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விடமாட்டார்.
அவரை பரியாசம் பண்ணணுன்னா என்னைக்குனாலும் ஒரு நாள் உனக்கு இருக்குது. தேவனுடைய ஊழியக்காரனை பரியாசம் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் தேவனை பரியாசம் பண்ணால் நாம் நலமான காரியத்தை என்ன செய்ய முடியாது, கண்டுகொள்ள முடியாது. தேவனை நாம் கனவீனப்படுத்தக்கூடாது. மல்கியாவில் 1ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், வாசிக்கும் பொழுது மல்கியா தீர்க்கதரிசி என்ன எழுதுகிறார் வாசி கேட்போமா? மல்கியா 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே. நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதினாலே அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள். அசட்டைன்னா என்ன? அசால்ட் பண்றது, ஆண்டவரை அசால்ட் பண்றது. அதுக்கு கீழே நிறைய சொல்லியிருக்காரு. நீங்க பலியிடும்போது அப்படி பண்ணீங்க இப்படி பண்ணீங்க அப்படின்லாம் என்ன செய்யிருக்காரு, சொன்னார். இப்போ எது எப்படி இருந்தாலும் நல்லா கவனிச்சுப்பாரு. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையும் நாம் எப்படி கொடுக்கிறோம்? தேவனுக்கு ஒன்று நீயே கொடுக்குறோம், ஒன்று நீயே என்ன செய்யணும்? நீ யாருக்கு சொந்தம்? நம்ம தேவனுக்கு சொந்தமானவர்கள், அல்லேலூயா. நாம தேவனுக்கு இப்போ அவர் பிதாவானால் எனக்கு கொடுக்கிற கனம் எங்கே? அவர் கேட்குறார். எனக்கு நீ என்னப்பா கனம் கொடுக்குற? எனக்கு என்ன மரியாதை கொடுக்குற? எனக்கு என்ன? அதாவது தேவனுக்கு பயப்படுகிற பயம் மனுஷர் கற்பித்த கற்பனைகளாய் போயிடுச்சு. நிறைய நேரம் எப்படி போயிடுச்சு? தேவனுக்கு நாம் எப்படி மகிமையை செலுத்துகிறோம்? அன்றைக்கி ஆசாரியர்களை பார்த்து இந்த கேள்வி கேட்டார். நீங்கள் பலி செலுத்தும் பொழுது நசல் கொண்டதையும் கால் ஊனமானதையும் இப்படிப்பட்டதை நீங்கள் என்ன செய்கிறீங்க? கர்த்தருக்கு படைக்கிறீர்கள். இன்றைக்கி நாம் காணிக்க போடும்போது எப்படி படைக்கிறோம்? வாரம் பூரா கடையாக சுற்றி காய்கறி கடை, மளிகை கடை இங்கெல்லாம் போய் செல்லாமல் போன, பாதி கிழிஞ்சு போன 5 ரூபாயை ஒரு 10 ரூபாயை கொண்டாந்து என்ன செய்கிறோம்? தேவனுக்கு கொடுக்கும் பொழுது நான் அடிக்கடி உனக்கு சொல்லியிருக்கேன், இருந்தால் போடு, ஆண்டவர் கட்டாயப்படுத்தலை. நீ காணிக்க போடலைன்னா உன்னை அடித்து வெளியே கேட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் உன்னை தலையெல்லாம் முறிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரா? இப்போ இருந்தால் போடு. வீட்டில் புறப்படும், ஆண்டவரே இந்த கிழிஞ்ச நோட்டு தான் இருக்குது, நான் போடலை சுவாமி. நம்ம ஆட்கள் இருந்தாலும் என்ன செய்யறது? இருந்தாலும் எதான் எடுக்கிறது? பழசு தான் கிழிஞ்ச நோட்டு. எங்கெல்லாம் செல்லாமல் போச்சதோ அதை எங்கே கொண்டு போடுறது? ஆமாம், இதெல்லாம் தேவனை சாதாரண ஒரு காணிக்க போடுறது. இது ஒரு சாதாரண காரியம் தான். காணிக்க போடுறது கிறிஸ்தவ வாழ்க்கையில் பிரைமரி கிடையாது, முதல் தரமான காரியம் கிடையாது. அது போட்டால் தான் நீ பரலோகத்துக்கு போகுங்கிறது பைபிளில் எழுதலை, சரிதானா? ஆனால் அது தேவனை கனவீனப்படுத்துறது. இந்த காரியத்தில் ஆரம்பித்து ஒவ்வொரு காரியத்திலையும் நீ யாரை கனவீனப்படுத்துகிற? தேவனை அசட்டை பண்ணுகிறாய், கனவீனப்படுத்தி கொண்டிருக்கிறாய். தேவனுக்கு கொடுக்கக்கூடிய கனம் எங்கே? தேவனுக்கு கொடுக்கக்கூடிய கனம் எங்கே? தேவனுக்கு என்ன கனத்தை கொடுக்குற? நிறைய காரியம் தேவனுக்கு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அசால்ட்னஸ். தேவனுக்கு கொடுக்கும்போது ஒரு பயம், ஐயோ ஆண்டவர் கொடுக்குறோமே, இது ஆண்டவருக்கு செய்கிறோமே அப்படின்னு விருப்பப்பட்டு மனமும் நாம் என்ன செய்யறதில்ல, கொடுக்கறது व्यसனத்தோடு. ஆண்டவர் என்ன சொன்னார்? அவனவன் व्यसனமாயும் அல்ல. व्यसனம்னா தெரியும்ல, நம்ம பாஷை தானே. व्यसனம்னா தெரியாதா? வருத்தத்தோட. व्यसனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல. மனசில் என்ன நினைக்கிறியோ அதை கொடு. கட்டாயம் கிடையாது. காணிக்க போடணுங்கிறது என்ன கிடையாது? கட்டாயம் கிடையாது. காணிக்கை என்பது கட்டாயம். ஆமாம், அது வேதனையோடு ஆண்டவருக்கு செலுத்தக்கூடியதல்ல. மன உற்சாகமாய் நம்ம கர்த்தருக்கு கொடுக்குறோம். எதையும் எப்படி கொடுக்கணும்? ஆமாம், இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு கொடுக்கக்கூடிய கனத்தை கொடுக்காதபடி தேவனை நாம் என்ன செய்கிறோம்? அசட்டை பண்ணுகிறோம்.
நம்ம விருப்பப்படி வாழணும்னு நினைக்கிறோம். ஏசாயா சொல்லும்போது 42ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 42ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் ஏசாயா என்ன சொல்லுகிறார்? வாசிக்க கேட்போம். நான் கர்த்தர், இது என் நாமம், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவருக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். ஆமா, விக்கிரகங்களுக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன். ஆமா, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை தேவனுக்கு என்ன செய்யணும்? நீ கரெக்டாக என்ன செய்யணும்? கொடுக்கணும். அவரை மகிமைப்படுத்தணும். அப்படிங்கிறதுல காம்ப்ரமைஸ் அதுக்கும் இதுக்கும் என்ன செய்யக்கூடாது. விக்கிரகங்கள் ஒன்றும் கிடையாது. தேவனையே நீ விக்கிரகமாய் வச்சு ஏசாமியை படத்தை வச்சுக்கிட்டு இருந்தா கூட அந்த படத்தில் ஒன்றுமே கிடையாது. அடிக்கடி நான் உனக்கு சொல்கிறது தான், சிலுவையாக இருந்தாலும் சரி, இதாக இருந்தாலும் சரி, ஒரு அடையாளத்தை வைக்கிறமே ஒழிய அது தெய்வம் கிடையாது. அது என்ன கிடையாது? இயேசு படத்தில் இருக்காரா? படத்தில் இருக்காரா? இல்லை. இங்கே இல்லாமல் படத்தில் இருந்து என்ன பிரயோஜனம்? உன் வாழ்க்கையில் சிலுவையை அனுமதிக்காமல் கழுத்தில் சிலுவையை போட்டு என்ன பிரயோஜனம்? ஆமாம், தேவனுக்கு கொடுக்கக்கூடிய மகிமை, தேவனுக்கு கொடுக்கக்கூடிய மகிமை வேறொருவருக்கும் கொடுக்க விட மாட்டார். 48ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் சொல்லும்போது அதே தான் சொல்றார் ஏசாயாவில். என் மகிமையை வேறொருவருக்கும், என் துதியை வேறொருவருக்கும் என்ன செய்ய மாட்டேன், கொடுக்கவே. தேவனை துதிக்கும் வாயால் ஒரு மனிதனையோ ஏதோ ஒன்றை நீ என்ன செய்யக்கூடாது, துதிக்க கூடாது. என்ன செய்யக்கூடாது? துதிக்க கூடாது. ஏன்னா வேதத்தில் பாருங்க, மற்றவங்களைப் போலவே நாம் வாழ்வதற்கு பிரயாசப்படுகிறோம். மற்றவங்களை போலவே நாம் என்ன செய்யணும்? கிறிஸ்தவர்கள் என்பது மற்றவர்களிலிருந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருப்பாங்க. வித்தியாசமாக தான் என்ன செய்வாங்க? மற்றவன் ஒருத்தனை அடித்தான், திருப்பி அடித்தான்னா இவன் என்ன செய்யணும்? திரும்ப வாங்கிட்டு தான் வரணும்னு தான் சொல்லி கொடுத்துருக்காரு. விட்டு கொடுக்கும் ஒரு மனப்பான்மை உள்ளவன் தான் யாரு? கிறிஸ்தவன் இல்லை. கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற ஒரு மனிதன். மற்றவர்களுக்கும் நமக்கும் என்ன இருக்கணும்? வித்தியாசம் இருக்கணும். இல்லாத பட்சத்தில் என்ன நடக்கும்? நான் வேதத்தில் வாசிக்கும் பொழுது 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தில் வாசிக்கும்போது அபினதாப் அப்படிங்கிற ஒரு ஆசாரியன், பிரதான ஆசாரியன், அவனுடைய மகனை குறித்து ஊசாய் அப்படிங்கிற ஒரு பணிதரை குறித்து நாம் பார்க்கிறோம். அங்கே என்ன நடக்குது பாருங்க. 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை வாசி கேட்போமா? அவர்கள் நாகோனின் களம் இருக்கிற இடத்திற்கு வந்தபோது மாடுகள் மிரண்டு பெட்டியை அசைத்தபடியினால் ஊசா தேவனுடைய பெட்டியினிடமாய் தன் கையை நீட்டி அதை பிடித்தான். அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் உண்டது. அவனுடைய துணிவின் நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார். அவன் அங்கே தேவனுடைய பெட்டி அண்டையில் செத்தான். இதுதான் அங்க நடந்த சம்பவம். நல்லா கவனிங்க. அபினதாப் அப்படிங்கிற ஒரு பிரதான ஆசாரியன். அபினதாப் அப்படிங்கிற அவனுக்கு 3 பசங்க. ஒன்று எலியேசர், இன்னொன்று ஊசா, அடுத்தது அகியோ, இன்னொன்று யாரு? அகியோ. 3 பேர். சரிதானா? இது எலியேசரை பற்றி 1 சாமுவேலில் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. இந்த அபினதாப்புக்கு எத்தனை பசங்க? 3 பசங்க. இதில் முதல் பையன் பேர் எலியாசார், 2வது பையன் பேர் ஊசா, 3வது பையன் பேர் அகியோ. இல்லை அப்படி தானே? சரி, இந்த 3 பசங்க. இப்போ இங்கே என்ன நடந்தது? 1 சாமுவேலுக்கு போகும்பொழுது 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரத்துக்கு போகும்பொழுது அங்கே தேவனுடைய பெட்டி ஏலியினுடைய காலத்தில் அவனுடைய பையங்க சரியில்லாதனால அந்த பையங்களை தேவன் புறக்கணித்து அந்த பெட்டியை யார் பிடிச்சிட்டு போயிடுறாங்க? பெலிஸ்தர் பிடிச்சிட்டு போயிடறாங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். பெலிஸ்தர் பிடிச்சிட்டு போனதுனால அங்கே ஒரே மூலவியாதி, அங்கே ஒரே சாவு.
மூலவியாதின்னா அது எப்படி வந்துச்சோ தெரில, செத்து செத்து விழுறாங்க. இவங்களுக்கு பயம் உண்டாயிடுச்சு. உடனே இது சாமி குத்தமாக இருக்கும் அப்படி இப்படின்னு பூசாரிகள்லாம் கூப்பிட்டு கேட்டு பரிகாரம் பண்ணி பார்க்காங்க. கூடிக்கிட்டே தான் போதே, குறைய மாட்டேங்குது. கடைசியில் ஒருத்தன் சொன்னால் மந்திர, எப்பா இது அந்த இஸ்ரவேலுடைய பெட்டியை கொண்டு வந்ததுனால தான் இது ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுக்கலாம். நம்ம ஒரு புது வண்டியை செய்யுங்க, புதுசாக ஒரு மாட்டு வண்டியை செய்யுங்க. அதில் பால் கறக்கிற 2 மாட்டை என்ன செய்யுங்க, இந்த வண்டியில் பூட்டுங்க. பூட்டிட்டு கண்ணுக்குட்டியை எங்கே கட்டிடுங்க, வீட்டில் கட்டிடுங்க. கண்ணுக்குட்டியை வீட்டில் கட்டிட்டா பசுமாடு என்ன செய்யும், அந்த கண்ணுக்குட்டி இருக்க இடத்துக்கு தான் என்ன செய்யும். ஆனால் இது தேவனால் உண்டானதாக இருந்தால் இந்த மாடு 2 கத்திக்கிட்டு எங்கே போகும், இஸ்ரவேல் தேசத்துக்கு போகும். போச்சுதுன்னா இது அந்த ஆண்டவனால தான் வந்ததுன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெட்டியை வச்சு பெட்டியை சுற்றி அவங்க சாமி வழக்கத்தின்படி சுண்டலி, பெரிச்சாலி, அப்புறம் மூலவியாதி, அந்த மூலவியாதியெல்லாம் செய்து என்ன செய்தாங்க வச்சு இந்த 2 மாடும் கண்ணுக்குட்டியை தேடாமல் மேனு கத்திக்கிட்டு எங்கே போச்சு தான் இஸ்ரேல் தேசத்துக்கு போதா பெத்சிமேஸ் ஊரனாகிய யோசுவாவின் வயலில் என்ன செய்தான் நின்றிருந்தது. அங்கே ஒரு பெரிய கல் இருந்தது. ஆமா. அப்பொழுது வண்டிலின் மரங்களை பிளந்து பசுக்களை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தினார்கள். சரி பாருங்க, நல்லா கவனிங்க. அந்த யோசுவாவுடைய இடத்துல நின்ன உடனே அவங்களுக்கு பெலிஸ்தர்கள் மத்தியிலே இவ்வளவு பயங்கரம் நடந்துச்சுன்னா எங்கே கொண்டு வைக்கிதுன்னா அங்கே ஒரு பெரிய குழப்பம். இஸ்ரவேலருக்குள்ளே பெட்டியை குறித்த ஒரு பயம். உடனே அந்த பெட்டியை கொண்டு போய் எங்கே வச்சாங்க, அன்றைக்கு ஆசாரியனாக இருந்த அபினதாப் வீட்டில் கொண்டு போய் நிச்சயிட்டாங்க, வச்சுட்டாங்க. அப்போ ஊசா பிறந்தானா பிறக்கலையான்னு தெரியாது. எலையாசருக்கு எத்தனை வயசுன்னு நம்மளுக்கு சொல்லப்படலை. ஆனால் எலையாசார் மூத்தவனாக இருந்தனால அந்த எலையாசாரை அந்த பெட்டியை காவல் காக்கும்படியாக வைத்தார்கள் என்று அந்த 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் 1வது வசனத்தில் கர்த்தருடைய பெட்டியை காக்கும்படிக்கு அவன் குமாரனாகி எலையாசாரை பரிசுத்தப்படுத்தினார்கள். அந்த பெட்டியை காவல் காக்கிறதுக்காக பரிசுத்தப்படுத்தினாங்க. இந்த பெட்டி அங்கே இருக்குது. இந்த ஊசாய் பிறந்து வளர்ந்து வரான், பின்னால் அகியா என்ன செய்கிறான், பிறந்து வளர்ந்து வராங்க. எலையாசருங்கிறவன் கொஞ்சம் முந்தி பிறந்தவன், அவன் இப்போ காவல் காத்து கொண்டிருக்கிறான். ஒருவேளை இந்த பசங்க எவ்வளோ பெரிய பசங்களோ தெரில, அந்த வாசல்கிட்ட போவாங்க, எட்டி பார்ப்பாங்க, டேய் ஓடு, இங்கே வரக்கூடாது, இங்கே என்ன இருக்குது, தேவனுடைய பெட்டி இருக்குது. இப்படி சொல்லி 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 அவனை விரட்டி அடிச்சிட்டாங்க. இப்போ அது இந்த 2 சாமுவேலுக்கு வரும்பொழுது, அந்த 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது இந்த 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்திற்கும் 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்திற்கும் இடையில் எத்தனை வருஷமா, 55 வருஷங்கள். 6ஆம் அதிகாரம் கிமு 1070 பிசியில் நடந்த சம்பவம். கிறிஸ்துவுக்கு முன்னால் 1070 வருஷத்தில் நடந்த சம்பவம். இந்த 6வது அதிகாரம் 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் கிமு 1015 வருஷம் நடந்த சம்பவம். கிமு 1015 வருஷம் நடந்த சம்பவம். இந்த 2 சம்பவத்துக்கு இடையில எத்தனை வருஷம் அது, கிட்டத்தட்ட 55 ஆண்டுகள். 55 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அபினதாபுடைய வீடுன்னு சொல்லப்பட்டிருக்க ஒழிய அந்த பொறுப்பெல்லாம் யாருக்கு தான் கொடுக்காங்க, எலையாசாரும் அங்கே இல்லை. அந்த 6வது அதிகாரத்துக்கு 2 சாமுவேல் 6வது அதிகாரத்துக்கு வரும்பொழுது அங்கே 2 பேர் தான் அங்கே மீதியாக இருக்காங்க. யாரெல்லாம், ஊசாயும் அகியாவும் தான் நிச்சயறாங்க இருக்கிறாங்க. தகப்பனும் இறந்தாச்சு, மூத்த பையனும் அங்கே இருந்ததா தெரியலை. 2 பேர் தான் இருக்காங்க. இப்போ தாவீது அந்த பெட்டியை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுது. தேவனுடைய பெட்டியை எப்படியாவது எடுத்துகிட்டு வரணும், தேவனுடைய நகரத்தில் கொண்டு வந்து வச்சு அதுக்கு ஆலயம் கட்டணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆசை யாருக்கு, தாவீது ராஜாவுக்கு ஆசை வந்துச்சு. ஆசை வந்த உடனே இந்த பெட்டியை இப்போ எடுத்துகிட்டு போகிறாங்க. எங்கேருந்து, அபினதாப் அப்படி வீட்டில் இருந்து அந்த பெட்டியை என்ன செய்யணும், தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு வரும்போது
அந்த பெட்டிக்கு முன்னால், அந்த வண்டிக்கு முன்னால் ஒரு நல்ல வண்டி, புது வண்டி, யார் மாதிரி, பெலிஸ்தர்கள் மாதிரியே புது வண்டி செய்து அந்த வண்டியில் வச்சு அவங்க என்ன செய்கிறாங்க, ஆட்டம் பாட்டத்தோட ஆரவாரத்தோட தாவீது போகிறாரு. இந்த வண்டியை வழி நடத்துறது யார், அகியா என்ன செய்கிறான், முன்னால் வழி நடத்திட்டு போகிறான். ஊசாய் சைடில் பெட்டியை பார்த்துக்கிட்டே வரான், பெட்டியை பார்த்துக்கிட்டே வரான். வரும் பொழுது மாடுகள் இந்த தாகவனுடைய களத்துக்கிட்ட வந்த பொழுது கொஞ்சம் மிரண்டு வண்டியை அப்படி இப்படி நகட்டிடுச்சு. நகட்டினோடனே பெட்டி என்ன செய்யுது, தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி சாயுது. சாய்ஞ்ச உடனே ஊசாய் போய் அதை என்ன செய்கிறான், அதை பிடிச்சான். ஐயோ தேவனுடைய பெட்டி கீழே விழுந்துடக்கூடாதுன்னு பிடிச்சான். பிடிச்ச உடனே ஆண்டவர் ஊசாயின் மேலே கோபப்பட்டு அவனுடைய துணிகரத்து நிமித்தம் அவனை என்ன செய்தார், அடித்தார் அவனை. இன்றைக்கி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம், இவ்வளோ கோபக்கார ஆண்டவரா, அவருக்கு நல்லது செய்ய போய் அவர் என்ன செய்யிட்டாரு ஊசாய. இப்படி தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். எதுக்கு சொல்ல வரேன், மனிதனுடைய ஒரு அசால்ட்னஸ். 55 ஆண்டுகள் அந்த பெட்டியோடு பழகினவன் யாரு, ஊசா. 55 ஆண்டுகள் அந்த பெட்டியோடு பழகினவன் அந்த ஊசா. இப்போ அவன் பிடிக்கிறான். தேவன் அவனுடைய துணிகரத்தை பார்த்து அவனை அடித்தார். அதே இடத்துல அவன் என்ன செய்யிட்டான், செத்து போயிட்டான். அதே இடத்துல அவன் செத்து போயிட்டான். இப்போ இந்த ஆசாரியர்களுடைய வேலை என்ன, வேலை என்ன, இதை இப்படி தான் செய்யணும், இதை இப்படி தான் செய்யணும். யாராவது பலியிடுறதுக்கு நசல் கொண்டதை கொண்டு வந்தால், இது சரியில்லைப்பா, இதுக்கு வியாதி வந்திருக்குது, கால் நொண்டியாக இருக்குது, இது நீ பலி செலுத்த முடியாது அப்படின்னு அதை புறக்கணித்து தள்ளணும். இதை நீ செய்யாதே என்று கற்றுக் கொடுக்க வேண்டியது யாருடைய கடமை, ஆசாரியனுடைய கடமை. இன்னைக்கு நான் இங்கே நிற்கிறேன்னா உன்னை எச்சரித்து பேசலை அப்படின்னு சொன்னால் யாரை அடிப்பார் முதல்ல, அவன் என்ன சொன்ன, என்ன உட்காந்துருக்க 150 பேர் ஏதோ சொல்லிட்டு போட்டோம், நீ பேச வேண்டியதை கரெக்டாக பேசிடு. வெளியே போய் இவன் நாசமாக போட்டுன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, நீ என்ன செய், பேச வேண்டியதை பேசிரு அப்படிங்கிறதான் தேவன் ஆசாரியனுக்கு கொடுத்த கட்டளை. இப்போ இந்த பெட்டியோடு பழகி 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 இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அநேகருக்கு பாரம்பரியமாய் பழகி போன ஒன்று. பாரம்பரியமாய் பழகி போன 50 வருஷம் ஆன கிறிஸ்தவன் எப்போ ஆராதிப்போம் அப்படின்னோடனே அம்மே அல்லேலூயா தோத்திரம் தோத்திரம் உச்ச சாதியில் இந்த ஆனந்தூரில் இந்த கடைசியிலேருந்து அந்த கடைசி கேட்குற வரைக்கும் சத்தம் போடுவான். ஆனால் எங்கேருந்து வராது, இந்த தொண்டைக்கு கீழே போகாது, இருந்து வராது. எங்கேருந்து தான் வரும்? பாரம்பரியமாய் சில காரியங்களை செய்து கொண்டிருக்க கற்றுக்கொண்டு இருக்கிறோம். நான் பிறந்ததுலேருந்தே கிறிஸ்தவன் தான். இன்னைக்கு வந்தாலும் நான் புது கிறிஸ்தவனாக தான் இன்னைக்கு நான் ஆண்டவரை தேடணும். இன்னைக்கு வந்தாலும் நான் தகுதி இல்லைங்கிற எண்ணம் எனக்கு எப்பவுமே என்ன செய்யணும், இருக்கணும். நான் பாஸ்டருங்கிற ஒரு கர்வம் எனக்குள்ளே வந்துட்டனாலே அன்னைக்கு நான் யார் ஆயிடுறேன், தேவனால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனிதனாய் நான் என்ன செய்கிறேன், மாறிடுறேன். இன்றைக்கும் நான் தகுதியற்றவன் என்ற எண்ணம் முழங்கால் போடும்போது எனக்கு என்ன செய்யணும், ஆண்டவரே நீர் என்னை பயன்படுத்தினால் ஒழிய, நீர் என்னோடு கூட இருந்து பேசினால் ஒழிய நான் ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும். எனக்கு தெரியாதா, எனக்கு தெரியாத ஆண்டவரா, இன்னைக்கு நீ எனக்கு சொல்கிறியா, யோ போயா, நான் எத்தனை வருஷமாக கோயிலுக்கு போகிறேன் தெரியுமா? அதெல்லாம் திமிர் பிடிச்ச கிறிஸ்தவங்க. பாரம்பரிய கிறிஸ்தவத்தினால இப்போ புதர்சம் ஆகிட்டுனா நீ என்னமோ பெரிய கிறிஸ்தவ மாதிரி. இன்னைக்கு கிறிஸ்தவனை அற்பமாக நினைக்கிறது, அற்பமாக நினைக்கிறது, தனக்கென்று ஒரு கர்வம். அதுலேருந்து கீழே என்ன செய்ய மாட்டான், இறங்கி வரவே மாட்டாங்க, இறங்கி வரவே மாட்டாங்க. பலவிதமான பெருமைகள் மேட்டிமைகள் இதை வைத்து கொண்டு கிறிஸ்தவன் அப்படின்னா நம்ம நான் என்னமோ பெரிய ஆள் அப்படிங்கிற அந்த எண்ணம் வரவே கூடாது. நமக்கு என்ன செய்யக்கூடாது, வரவே. உன்னை தாழ்த்த மனம் இல்லாமல் இருக்கிறீங்க, தாழ்த்த மனம் இல்லாமல் இருக்கிறீங்க. பெலிஸ்தியர்களுக்கு ஒரு வழக்கம் இருந்துச்சு. அவங்க ஜோசியக்காரனை கேட்டான், புது வண்டி செய்யப்பா, உகிர சொரூபங்களெல்லாம் செய்ய வச்சு அனுப்பு, போனால் போகுது. அவனுடைய நடக்க ஆண்டவர் அது அளவு அவனுக்கு ஒன்றும் தெரியாது, ஒன்றுமே ஏற்றுக்கொண்டார். ஆனால் இவனுக்கு கற்றுக் கொடுத்தார
தேவனுடைய பெட்டியை எப்படி நீ பயன்படுத்த வேண்டும், தேவனோடு பண்ணிட உடன்படிக்கை எப்படி காப்பாற்ற வேண்டும், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமை நீ எப்படி செலுத்த வேண்டும், தேவனை நீ எப்படி அசட்டை பண்ற, எப்படி நீ அவரை கனப்படுத்துவது, எப்படி நீ அவரை, இதெல்லாம் உனக்கு கற்றுக் கொடுத்தார. ஆண்டவருக்கு நீ மகிமையை செலுத்துவதுன்னா என்ன? ஆண்டவரே சொன்னார், உங்களை ஏழையை நேசித்துட்டுன்னா யாரை நேசிக்கிற மாதிரி? ஆமாம், ஆண்டவர் சொன்னார், ஏழைக்கு இறக்கம் பாராட்டி அவனுக்கு கொஞ்சம் காசை கொடுத்துட்டனாலே ஏழைக்கு இறங்குகிறவன், ஆமாம், வானத்தையும் பூமியும் உண்டாக்குன எனக்கு கடன் கொடுக்குறான்ப்பா. யாருக்கு கடன் கொடுக்குறான்? ஏழைக்கும் அவருக்கும் என்ன செய்தாரு? ஒரு உடன்பாடை உண்டாக்கி கொடுத்த தேவன் அவர். அல்லேலூயா. இன்னைக்கு நாம தேவனை மற்றவர்களை போலவே தான் அவரை கனப்படுத்துறது அப்படின்னு சொன்னால் அவருக்கு எது பிரியம் அதை பார்த்து தான் நாம் என்ன செய்யணும். எப்போ ஒரு அசைவம் சாப்பிட்ற ஒரு ஆள் உனக்கு ஃப்ரெண்டாக இருக்கார், வீட்டில் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு எங்கள் வீட்டுக்கு இன்றைக்கி டின்னருக்கு வாங்கங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு அவன் நண்டும் சாப்பிட மாட்டான், நரியும் சாப்பிட மாட்டான், காக்கா கோழி எதையும் சாப்பிட மாட்டான், கவிச்சியே பிடிக்காது அவனுக்கு. வீட்டுக்குள்ளே முட்டை நாத்தம் எடுத்தால் கூட அவன் வீட்டுக்குள்ளே என்ன செய்ய மாட்டான். அவனை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு ஒரு முட்டை ஆம்லெட்டு, ஒரு கறி வறுவல், ஒரு சிக்கன் ரோஸ்ட்டு, இதெல்லாம் சிக்கன் ரோஸ்ட்டாக அது என்னது, சிக்கன் ஃப்ரை, இதெல்லாம் வச்சுக்கிட்டு வாங்கங்க எங்கள் வீட்டில் பாருங்கள், என்னப்பா இது நண்டு, இது நரி, இது காக்கா குருவின்னுட்டு என்னத்தையாவது வச்சுக்கிட்டு நீ சொன்னா அவனுக்கு எப்படி இருக்கும்? ஏங்க நான் சைவங்கிறது உங்களுக்கு தெரியுங்க, ஆனால் எங்கள் வீட்டில் இதை சாப்பிடணுங்க நீங்கள் அப்படின்னா அவனை என்ன செய்றீங்க? நீங்கள் அவனை கேவலப்படுத்தணும்னு தானே கூப்பிட்டு வந்த, இல்லை கேவலப்படுத்தணும் தான் கூப்பிட்டு வந்த. நல்லா கவனிங்க, இன்னைக்கு மற்றவர்கள் இருப்பதை போல நீ என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது என்பது தான் தேவனுடைய. பெலிஸ்தர்கள் அப்படி இருக்கலாம், இருந்துட்டு போட்டோம். ஆனால் இஸ்ரவேலர்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுத்தார். தேவனுடைய உடன்படிக்கை பற்றிய செய்யும் பொழுதே 4 வளையம் வச்சுருங்க, அதில் என்ன செய்யணும், ஒரு சுமக்கக்கூடிய ஒரு கொம்பை என்ன செய்யணும், 2 பக்கமும் இது பண்ணியிருக்கணும். ஆசாரியர்கள் மட்டும்தான் அதை என்ன செய்யணும், சுமக்க வேண்டும். இப்படிலாம் கட்டளை கொடுத்திருந்தார். நாம் யோசுவா புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது இதை நான் பார்க்கிறோம். ஆனால் இவங்க என்ன செய்தாங்க? இவங்க செய்தது அவன் பெலிஸ்தர் என்ன செய்தானோ அதே மாதிரி செய்கிறது. புறஜாதிகள் என்ன செய்கிறாங்களோ, ஆனால் வேதத்தில் ஆண்டவர் சொன்ன புறஜாதிகளின் மார்க்கத்தை நீங்கள் என்ன செய்யாதீங்க, கற்றுக்கொள்ளாதிருங்கள். ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுத்தது தான். புறஜாதிகளுடைய வழியை நீங்கள் என்ன செய்யக்கூடாது. அவங்களாம் அப்படி போகிறாங்க, ஊரெல்லாம் எப்படி போகுதோ அப்படி தான் நான் போவேன் சொல்லாத. அது தேவன் விரும்புறதில்லை. தேவனை நீ அசட்டை பண்ணுவது, தேவனை அவமதிப்பது. சரி வண்டி தான் செய்தான். அப்போவே ஆண்டவருக்கு என்ன ஆயிடுச்சு, இஸ்ரவேல் ஜனங்கள் என்னுடைய பிரமாணங்களை மறந்துட்டாங்களே, நான் என்ன கற்றுக் கொடுத்தேனோ அதை என்ன செய்யிட்டாங்க, மற்ற வண்டியில் தூக்கிட்டு போகிறாங்க. அதையே பார்த்துட்டு இருக்காரு. இந்த வண்டியில் தூக்கும் பொழுது இந்த ஆசாரியர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குங்கும்போது ஆசாரியம் அதை போய் நிச்சயதான் அசைதுன்னு தொட்டான். அவனுடைய துணிகரத்து நிமித்தம் தேவன் அவனை அடித்தார். அவன் என்ன செய்யிட்டான், இறந்து போயிட்டான். அவன் என்ன செய்யிட்டான். நல்லா கவனிங்க, இன்றைக்கி நாம் தேவனுடைய காரியங்களை பழமையாய் ஆக்கி அவரோடு பழகின பழக்கங்களை பைபிள் வாசிக்கிறோம் அப்படின்னா கடமைக்காக, இன்றைக்கும் அது புதுசாக தெரியணும். ஜெபிக்கிறோன்னு சொன்னால் இன்றைக்கும் அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். வழக்கமாய் ஜெபிக்கிற ஜெபம் கிடையாது. ஜெபம் என்பது மனம் விட்டு தேவனோடு கூட மனம் உவந்து பேசக்கூடிய ஒரு நேரமாய் நமக்கு என்ன செய்யணும், மாறணும். தேவனை கனப்படுத்துவது என்பது இருதயத்திலிருந்து வரணும். உண்மையாய் அவரை எல்லாம் கவனிங்க. எப்படி தேடணுமா, நீ பாட்டு பாடினாலும் சரி, செபித்தாலும் சரி, ஆராதித்தாலும் சரி, அதில் என்ன இருக்கணும், ஒரு சின்சியாரிட்டி. என்ன இருக்கணும், ஒரு சின்சியாரிட்டி, உண்மை. ஆண்டவரே அப்படின்னா ஃபார்மாலிட்டிக்காக ஆராதிப்பது தேவனுக்கு பிரியம் கிடையாது. தேவனை கடப்படுத்துவது என்பது உண்மையாய் தன்னுடைய இருதயத்தை முற்றிலுமாய் ஆண்டவருக்கு கொடுத்து, அஞ்ஞானிகளைப் போல நீ செய்வதை அவன் என்ன சொல்கிறானோ அதை நீங்கள்
சொல்ல சொன்னால் அலேலுயா அப்படின்னா அலேலுயா அப்படின்ட்டு வாயில் சொல்கிறோம். இல்லை, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒவ்வொரு தடவையும் சொல்லும்போது என்ன செய்யணும்? ஆமென்னா என்ன செய்யணும்? அப்படியே ஆகட்டும் அப்படின்னா அது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்ன செய்யணும்? அந்த வார்த்தைகள் வர வேண்டும். அல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் தேவனை தேடுகிற மனிதனை தான் ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். ஆகவே இஸ்ரவேலர் செய்ய வேண்டிய காரியத்தை இன்னும் வாஸ்து காட்டணும்னா நிறைய வாசிக்கலாம். யோசுவாவில் நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆசாரியர்கள் அந்த பெட்டியை சுமந்து கொண்டு தண்ணி யோர்தான் நதியில் நிற்கும் பொழுது என்ன செய்தான்? இஸ்ரவேலர்லாம் கடந்து முடிகிற வரைக்கும் அந்த தோளில் அவங்க என்ன செய்தாங்களா? அந்த பெட்டியை வண்டியில் வைக்க சொல்லி ஆண்டவர் சொல்லவே இல்லை. புரஜாதிகள் செய்தார்கள். அவர்களுடைய வழக்கம் அது, அவர்களுடைய வழக்கம் அது. அதையே நீ என்ன செய்யக்கூடாது? புரஜாதிகளை போல நாம் என்ன செய்யக்கூடாது? வாழ இஸ்ரவேலர் செய்ய வேண்டிய சில காரியங்களை தேவன் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதை செய்ய வேண்டும். அது என்ன? முழு இருதயத்தோடு நாம் என்ன செய்யணும்? தேவனை ஆமாம் ஆண்டுகிட்ட போகும்பொழுதெல்லாம் நம்ம இருதயம் தேவனை அப்படியே வாஞ்சிக்கணும். ஆண்டவரே வாங்கப்பா, நான் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன், என் மூலையில் இப்படி ஒரு சிந்தனை வந்துடுச்சுது. இது கம்ப்யூட்டர் தானே, நல்லா ஆண்டுகிட்ட கேட்க, ஆண்டவரை டெலீட் பண்ணுங்க, எரேஸ் பண்ணுங்க, இப்படி தான் கேட்பேன். அந்த கம்ப்யூட்டர் மாதிரியே கேட்பேன். ஏன்னா இருக்கதே பெரிய கம்ப்யூட்டர் தானே, அப்படி தானே? ஆமாம், இப்போ உள்ள டெக்னிக்லேயே ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். ஆண்டவரே இந்த வைரஸ் வந்திருக்கு, இதை எடுத்து போடுங்க, எல்லாம் கரப்ட் ஆயிரும் போல், எல்லாம் சிஸ்டமே என்ன ஆயிரும்? வைரஸ் வந்துட்டாலே என்ன செய்யும்? கை கால் உடம்புல உள்ள எல்லாம் என்ன செய்யும்? கரப்ட். வாயில வர்றதெல்லாம் கெட்ட வார்த்தை, பொய், புரட்டு இதுதான் வரும். எல்லாமே கரப்ட் ஆயிரும். நீ கேட்குறதுலேருந்து எல்லாமே கரப்டட் ஆயிரும். ஆண்டவரை டெலீட் பண்ணுங்க, இது நல்லா ஆக்கி கொடுங்க. ஆன்டி வைரஸ் போடுறதுக்கு யாரால தான் முடியும்? அவர் தான். அல்லேலூயா. அவர் போட்டு எல்லாத்தையும் இது பண்ணி ஃப்ரெஷ்ஷாக என்ன செய்வார்? அந்த கம்ப்யூட்டரை தேவனை ஒருமனப்பட்டு தேடுவதற்கு ஆண்டவர் என்ன செய்வார்? இன்னைக்கு தேவனை தேட முடியாதபடி ஏங்குற, ஆனால் உன்னால் தேட முடியல, ஆண்டவரை கிட்டி சேர முடியாத, உன்னுடைய சிந்தைகள், உன்னுடைய பார்வை, உன்னுடைய செவி எல்லாம் ஏதோ ஒன்றை வாஞ்சிக்கிறது. தேவனை தேடுவதற்கு என்ன இல்லை? மனசு வரமாட்டேங்குது, மனசு வரமாட்டேங்குது. தேவனை கனப்படுத்த நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க. யோவான் 12:26 அவர் சொல்லும்போது, யோவான் 12:26 வாசி கேட்போமா? யோவான் 12:26 ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன், என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ, நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். அங்கே என் ஊழியக்காரன் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். அவனை பிதாவானவர் ஊழியம் செய்தன்னா நீங்கள் எல்லாம் பாஸ்டர் ஆகணும் அப்படிங்கிறது இல்லை. ஆங்கிலத்தில் இஃப் யூ சர்வ், யோசுவா சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? நானும் என் வீட்டாரும் வேண்டால் கர்த்தரையே, அங்கேயும் என்ன தான் வருது? சர்வுங்கிற வார்த்தை தான். சேவிப்போம். ஊழியம் என்பது தேவனை சேவிப்பது. தேவனை சேவிப்பதுன்னா என்ன? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்வதை நம்முடைய வாழ்க்கையிலே செய்வது. அவர் சொல்வதை, ஆமாம், அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை என்ன செய்யணும்? ஃபாலோ மீ. இஃப் யூ வாண்ட் டு சர்வ் த லார்ட், யூ மஸ்ட் என்ன செய்யணும்? ஃபாலோ மீ. என்னை என்ன செய்யணும்? பின்பற்றி வா. இயேசுவை பின்பற்றணும். இயேசுவை. ஆமாம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால், ஒருவன் அவருக்கு சர்வீஸ் பண்ணா, ஆண்டவர் அவனை என்ன செய்வார்? கனப்படுத்துவார். ஆண்டவர் அவனை கனப்படுத்துவார். சர்வீஸ்னா என்ன? இப்போ ஹோட்டலுக்கு போகிறோம், இந்த கார்லாம் நிறுத்துறதுக்கு பார்க்கிங் போகிறோம். சில நேரம் இந்த கார் பார்க்கிங் போகும்போது, சார் இடம் இல்லை, போ சார்மா. சில நேரம் நினைச்சோம், சார் ஒரு 2 நிமிஷம் இல்லைங்க, அந்த காரை எடுக்காங்க போகிறாங்க, சாமான்லாம் ஏற்றிட்டாங்க அப்படின்னா அவன் கார் எடுப்பான். எடுத்த பிறகு அவன் எஸ் ரைட் லெஃப்ட்ன்ட்டு கொண்டு விட்டுட்டு, கரெக்டாக சார் நின்றுக்கோங்க சார் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு நல்ல இடம் உண்டாக்கி விட்டுட்டான்னா, கார் எடுக்கும்போது என்ன செய்வேன்? நான் அடிக்கடி இந்த பார்க்கிங்கில் பண்ணோம். கார் எடுக்கும்போது அவனுக்கு ஒரு 10 ரூபா டிப்ஸ் என்ன செய்வேன்? வணக்கம் சார். முகத்தில் அப்படியே நடந்துடும். இன்னும் கூட ஒரு 10 ரூபா கொடுத்தா என்ன செய்யும்? இன்னும் ரொம்ப சந்தோஷமாக, வணக்கம் சார் சல்யூட் அடிப்போம்.
எல்லாம் பண்ணுவான். ஏன்? அவன் எனக்கு சர்வீஸ் பண்ணான், நான் அவனை என்ன செய்தேன்? அவனுக்கு காசு கொடுத்து கனப்படுத்தினேன். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர், ஹல்லேலூயா ஹல்லேலூயா, எல்லாம் கவனி, இதான் லாஜிக். யோசுவா சொன்னார், நானும் என் வீட்டாரும் என்றால் we will serve the Lord, நாங்கள் தேவனை சேவிப்போம். அவரை நீ எந்த அளவு உண்மையாய் சேவிக்கிறாயோ அவ்வளவுக்கு அவ்வளவு உனக்கு என்ன உண்டாகும்? என்ன உண்டாகும்? கனம் உண்டாகும். அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு நீ கனவீனப்பட்டதற்கு காரணம் என்ன? உன்னுடைய வாழ்க்கையின் ஏற்ற தாழ்வுகளுக்கு காரணம் என்ன? நீ மற்றவங்க முன்னால் ஷேமா ஃபீல் பண்ணக்கூடிய அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கை இறங்கி போனதற்கு காரணம் என்ன? ஃபார்மாலிட்டி கிறிஸ்டியன் லைஃப், கடமைக்காக தேவனை சேவிப்பது. ஏதோ ஒரு நாள் பேயை ஓட்டிட்டார், ஒரு நாள் வைத்த வலியை சரியாக்கிட்டாரு, ஒரு நாள் உன் வியாதியை நல்லாக்கிட்டாருங்கிறதுக்காக ஏசப்பா தோத்துறோம் தோத்துறோம் தோத்துறோம், ஏசப்பா தோத்துறோம் தோத்துறோம். இன்னைக்கு அதே வைத்த வலி உனக்கு நல்லா ஆகலையே. ஏன் ஆகலை? ஏன் ஆகலை? நீ தேவனை சேவிக்க மறந்து போனாய். தேவனை கனப்படுத்த வேண்டுமானால், தேவன் உன்னுடைய வாழ்க்கையில சகலவற்றையும் நன்மையாக முடிய பண்ண வேண்டுமானால், பிதாவானவர் கனப்படுத்தினா எப்படி இருக்கும்? நல்லா யோசிச்சு பாரு, எப்படி இருக்கும்? ஒருத்தனை கனப்படுத்தினார், ஒரு வாட்ச்மேன், அந்த தேசத்திலே முதன்மை மந்திரி, ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மந்திரி, எல்லாரும் அவனை குனிஞ்சு வணங்கணுங்கிறது ராஜாவுடைய கட்டளை. ஆனா என் தேவனை தவிர யாரையும் நான் பணிய மாட்டேன் அப்படின்ட்டு அந்த வாட்ச்மேன் திவராயிருந்தான். மந்திரி பார்த்தார், இவனை எப்படியாவது தூக்கு மரத்தில் போடணும்னு சொல்லி அந்த சிட்டியே பார்க்குற அளவுக்கு ஹைட்டான ஒரு மரம், தூக்கு மரம் செய்து வச்சான். யாரை தூக்கில் போடுறதுக்கு? ஆனால் இவன் தேவன் மேலே வைராக்கியமாக இருந்தான். என் தேவனை தவிர வேறொரு மனிதனை கூட என்ன செய்ய மாட்டேன், வணங்க மாட்டேன்னு வைராக்கியமாக இருந்தான் அந்த ஆள். தூக்கு மரம் செய்துட்டு ராஜாவை பார்க்குறதுக்கு, தூக்கில் போடுறதுக்கு பேச வரார். வெளியே போகும்போது ரொம்ப துக்கமாக போகிறார். ஏன்? எவனை தூக்கில் போடணும்னு நினைச்சாரோ அவனை ராஜா கனப்படுத்தும்படியாக அவங்கிட்டே நினைச்சிட்டார், பொறுப்பை கொடுத்துட்டார். அவன் தூக்கில் ஏற்ற வேண்டியவன் ராஜாவுடைய குதிரை மேலே ஏற்றி ராஜா ட்ரெஸ்ஸை போட்டு ராஜாவுடைய கிரீடத்தை வச்சு, ராஜா கனப்படுத்த விரும்புகிற மனிதனுக்கு இவ்விதமாய் செய்யப்படும் அப்படின்னுட்டு ரோடு வழியே சொல்லிட்டு போயிட்டு மூஞ்சில் முக்காடு போட்டுட்டு வீட்டுக்கு போனானான். பொண்டாட்டி சொன்னா, என்ன சொன்னா தெரியுமா? அவன் யூதனானால், உண்மையாய் தேவனை வணங்குகிற, தேவனை தேடுகிற, தேவனுக்காய் வைராக்கியமாக எழுந்து நிற்கக்கூடிய ஒரு மனிதனானால் அவனுக்கு முன்னதாக நீ தாழ்ந்து போவது. அவன் பொண்டாட்டியே சொன்னான். இதுதான் நம்ம வாழ்க்கையில் தேவன் நம்மை உயர்த்துவாரையா, கனப்படுத்துவார், கனப்படுத்துவார். எந்த விதத்திலும் நீ சோர்ந்து போவதில்லை, எந்த விதத்திலும் நீ தோண்டு போவது இல்லை. வாழ்க்கையில் சகலவற்றையும் நன்மையாக, மற்றவன் நினைப்பான் விழுந்து போயிட்டான், நாசமாக போயிட்டான். யோபு அப்படி தான் சொன்னாங்க, போயிட்டான் நாசமாக. நண்பர்கள்லாம் வந்து நீ பாவம் செய்த, அதை செய்த, பொம்பளை விதவைகள் நீ மதிக்கலை, நீ அநியாயம் பண்ண, இப்படிலாம் சொன்னாங்க. ஆண்டவர் ஒரு நேரம் டக்குன்னு தூக்குனாரு. எவன் தப்பாக பேசுனாலும் அவன்லாம் யோபு காலில் போய் எனக்காக நீ பலி செலுத்துன்னு சொல்லி வேண்டக்கூடிய நிலைமையை என்ன செய்தார், அங்கே மாற்றி போட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு உன்னை தேவன் கனப்படுத்த வேண்டுமானால், உன்னுடைய வாழ்வின் தரத்தை தேவன் உயர்த்த வேண்டுமானால், ஏசாயா 23ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் சொல்லும்போது அவர் ரொம்ப அழகாக சொல்கிறார். என்ன சொல்கிறார்? ஒரே ஒரு காரியம்தான். என்ன சொல்லணும், என்ன செய்யணும் நம்ம செய்ய வேண்டியது? இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து, தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து, தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாய். ஒரு பெஞ்சமின் பிரதர் சொல்லி கொடுத்து நீ ஆண்டவரை தேடுறதில்ல. வழியை காட்டியாச்சுன்னா நீ பிடிச்சிக்கிடணும். என்ன செய்யணும்? தினம் வந்து நீ இப்படி செய்யணும், இப்படி செய்யணும் நினைச்சக்கூடாது.
சொல்லி கொடுத்துக்கிட்டே, மனிதன் போதித்த கற்பனை அல்ல தேவனை தேடுவது என்பது, உதடுகளினால் தேவனை தேடுவதல்ல, இருதயத்தின் ஆழத்திலிருந்து என்ன செய்யணும்? அப்பான்னு கூப்பிட்டா உண்மையாக கூப்பிடணும். உண்மையா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தேவனை தேடினாலும் அது என்ன இருக்கணும்? உண்மை இருக்கணும். ஆண்டவரோடு பேசுவதற்கு ஆசை இருக்கணும். மனம் விட்டு அவரோடு பேசணும். எதையும் மறைக்காத, எதையும் மறைக்காத. அதான் ஆண்டவர் சொன்னார், இருதயம் தேவனுக்கு என்ன செய்தான்? தூரமாக இருக்கக்கூடாது. முழு இருதயத்தோடும் கர்த்தரை நோக்கி நினைச்சினோம், திரும்பணும். கர்த்தரை நோக்கி என்ன செய்யணும்? திரும்ப வேண்டும். அதான் ஆண்டவர் சொன்னார். கனம் பண்ணுவது என்று சொன்னால் என்னமோ ஆண்டவர் கொண்டாந்து நிறையா போடுறது, படைக்கிறது கிடையாது. மூட்டை மூட்டையாக கொண்டு வந்து குவிக்கிறது கிடையாது. உன் தசம் பார்த்தெல்லாம் கொண்டு வந்து அள்ளி கொண்டு இங்கே கொட்டுறது கிடையாது. கனப்படுத்துவது என்றால் என்ன? தேவனை முழு இருதயத்தோடு தேடுவது தான் அவரை கனப்படுத்துது. ஏன்னா 1 சாமுவேல் 2:30 ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொல்றாரு? ஏலியனுடைய பிள்ளைகளை குறித்து தீர்க்கதரிசி மூலமாய் கட்டளையிட்டு சொல்லும்போது அவர் என்ன சொல்றாரு? ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று, என்றைக்கும் என் சந்ததியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லி இருந்தும், நான் நிச்சயமாய் உனக்கு சொல்லி இருந்தும், இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக, இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள். இங்க கவனி, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள். அவங்க மற்றவங்க முன்னால் ஷேமாக ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் அவங்களுக்கு கிடைக்கும். நீ கனப்படுத்த பட வேண்டுமானால் தேவனை நீ என்ன செய்ய வேண்டும்? கனப்படுத்தணும். தேவனை கனப்படுத்துவது என்றால் ஏதோ அவருக்கு கொண்டு வந்து நிறைய படைக்கிறது கிடையாது. உன் இருதயத்தை முழுவதுமாக யாருக்கு ஒப்பு கொடுக்கணும்? அவரையும் உன் இருதயத்தையும் என்ன முடியாது, யாரை என்ன செய்ய முடியாது, பிரிக்கவே. ஐயோ ஆண்டவர், அவருக்கு தான் முக்கியத்துவம், அவருக்கு தான் முக்கியத்துவம், அவருக்கு தான் முக்கியத்துவம். வாழ்க்கையின் முக்கியத்துவத்தை யாருக்கு கொடுக்க வேண்டும்? உங்களுக்கு எல்லாம் தெரியும், மற்றவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கீங்கள்ல, மற்ற காரியங்களுக்கு முக்கியம். அதை விட முக்கியத்துவம் ஆண்டவர் கொடுத்து பாரு, உன்னை தேவன் நினைச்சுவார், கனப்படுத்தி எல்லாம் முழங்கால் படிட்டு ஆண்டவர் திருச்சார். ஆண்டவரே, உமக்கு கொடுக்கக்கூடிய கனத்தை கொடுக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. உங்களுக்கு நான் கனத்தை கொடுக்கணும். தேவனுக்கு நீ கனத்தை கொடுக்காதபடி ஆண்டவரிடத்தில் எதையாவது பெற்றுக்கொள்ளலான்னு சொல்லி நினைக்காத. எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனை அசட்டை பண்ணுகிறாயோ அவ்வளவுக்கு அவ்வளவு சாத்தானை சார்ந்து கொள்கிறாய். அவன் உனக்கு உதவி செய்வான். சில காரியங்கள் உனக்கு வெற்றியாய் முடியலாம், உனக்கு சகாயமாய் அது வாய்க்கலாம். முடிவிலே நிச்சயமா ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு வாழ்க்கைக்குள்ளாய் நீ போயிடுவ. ஆண்டவர் சொன்னார், என்னை கனப்படுத்துகிறவர்களை நான் கனப்படுத்துவேன். என்னை அசட்டை பண்ணா ஆண்டவர் தானே அப்படின்னு நினைக்காத. உன்னை உருவாக்கின தேவன், உனக்காக அண்ட சராசரங்களையும் உருவாக்கினவர், அவரை நீ கனப்படுத்து. அவர் கொடுக்க வேண்டிய மகிமையை கொடு. தேவன் உன்னை கனப்படுத்துவார். உன்னுடைய வாழ்க்கையில் சகலவற்றையும் உயர்வாய் கட்டளையிடுவார். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோமா? அன்பு தகப்பனே, இந்த நாளில் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை கனப்படுத்தக்கூடிய வாழ்க்கை எங்களுக்கு தாங்கப்பா. உங்களை அசட்டை பண்ணக்கூடாது ஆண்டவரே. உலகத்தின் மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய கனத்தை கூட சில நேரம் உங்களுக்கு கொடுக்காம இருக்கிறோம். உலகத்தின் மனிதர்களிடத்தில் மனவிட்டு பகிர்ந்து கொள்ளக்கூடிய காரியத்தை கூட உங்ககிட்ட நாங்கள் மனவிட்டு பகிர்ந்து கொள்றதில்ல. அநேக காரியங்களை உங்களுக்கே நாங்கள் மறைச்சிருக்கிறோம். அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு எங்களை தூரமாக்குங்க. உங்களை அசால்ட்டு பண்ணக்கூடாதுப்பா. உமக்கு பயப்படக்கூடிய பயத்தை எங்களுக்கு தாங்க. உண்மை கனப்படுத்தக்கூடியவர்களாக எங்களை மாற்றுங்க. அன்றைக்கு ஏழுனுடைய பிள்ளைங்க உங்களை ஆண்டவரை அசட்டை பண்ணதுனால, உங்களை அசால்ட்டாக நினைச்சதுனால, அன்றைக்கு அபினதாபுடைய மகனாகிய ஊசாய் அசால்ட்டாக உங்களுடைய பெட்டியை குறித்து நினைத்ததுனால 55 வருடம் பழகின பெட்டி தானே என்று சொல்லி அதை சாதாரணமாக நினைத்ததுனால உங்களுடைய வாழ்க்கையிலே சாபம், மரணம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில்
நாங்கள் உங்களை அசட்டை பண்ணினா நாங்கள் கனஈனம் பண்ணப்படுவீங்க என்று சொல்லி 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் வாசித்ததை போல அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு எங்களை தூரமாக்குங்க. உண்மை அசட்டை பண்ணாத ஒரு வாழ்க்கையை தாங்க. முழு இதயத்தோடு உண்மை தேட, முழு இதயத்தோடு உண்மை நேசிக்க எங்களை உதவி செய்யுங்க. வல்ல கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக, ஆமென். தேவ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்பும் வார்த்தை என்னும் அப்பத்தாலே போசித்து வளர்ப்பியும் இப்போதும் மை தேடி வந்து மனதார போற்றினோம். ஒற்றலோகத்திற்கழித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Amen.